ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு உணர்வுபூர்வமான காதல் கதை தான் பார்க்க போகிறோம். கதை பேர் என்னென்னா, உன்னால் தான் என் உலகம் அழகானது. வாங்க கதையை கேட்கலாம். அத்தியாயம் 1. சென்னை டி நகர் பஸ் ஸ்டாப். காலை வெயிலில் பிசுபிசுவென்று சென்னை டி நகர் பஸ் ஸ்டாப். காலை வெயில் பிசுபிசுவென்று உடம்பில் ஒட்டி கொண்டு இருந்தது. காற்றில் பெட்ரோல் புகையும் பக்கத்து ஓட்டல் சாம்பார் வாசனையும் கலந்து ஒரு விசித்திரமான மனம். அவள் நின்றிருந்தாள். சுடிதார் கசங்காமல் இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனம் அவளது நிற்பதிலேயே தெரிந்தது. இடது கை கடிகாரத்தை அடிக்கடி பார்த்து கொண்டாள். ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் புருவங்கள் லேசாக சுருங்கி விரியும். அது ஒரு சிக்னல், லேட் ஆகிறது என்கிற மூளையின் எச்சரிக்கை. அவளுக்கு பின்னால் ஒருவன் நின்றிருந்தான். கையில் ஒரு புத்தகம், ஜீன்ஸ், காட்டன் ஷர்ட், கலைந்த தலைமுடி. அவன் பெயர் அர்ஜுன். அவன் அவளை கவனிக்க தொடங்கி 5 நிமிடம் ஆகிவிட்டது. அவள் ஒரு மெக்கானிக்கல் பொம்மை போல சாலையையே பார்த்து கொண்டிருந்தாள். பஸ் வராது என்றான் அர்ஜுன். குரலில் எந்த பதற்றமும் இல்லை. அவள் திரும்பவில்லை. காற்றில் விழுந்த வார்த்தையாக அதை உதாசீனம் செய்தாள். நிஜமாதான் சொல்றேன், அண்ணா சாலையில ஏதோ மறியலாம், எல்லா பஸ்ஸையும் சைதாப்பேட்டை பக்கமா திருப்பி விட்டுட்டாங்க என்றான் மீண்டும். இப்போது அவள் திரும்பினாள். உங்களுக்கு எப்படி தெரியும்? வாக்கி டாக்கில சொன்னாங்க. அவள் குழப்பத்துடன் பார்த்தாள். நீங்க போலீஸா? இல்ல, ஆனா போலீஸ்காரங்க பேசுறது கேட்கிற தூரத்துல நான் நிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பின்னால் நின்றிருந்த ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளை காட்டினான். அவர் கையில் இருந்த வாக்கி டாக்கி கரகரவென்று சத்தமிட்டு கொண்டிருந்தது. அவள் முகம் சட்டென்று வெளியேறியது. அப்போ ஆஃபீஸ்க்கு எப்படி போறது? அவள் கேட்டது அவனிடமில்லை, தனக்குத்தானே. ஆட்டோ பிடிக்கலாம், ஆனா இப்போ இருக்கிற டிமாண்டுக்கு அவன் 500 ரூபாய் கேட்பான். உங்க பட்ஜெட்ல அது இடிக்குமே என்றான் அர்ஜுன். அவள் அவனை மேலிருந்து கீழாக பார்த்தாள். உங்களுக்கு என் பட்ஜெட் பத்தி என்ன கவலை? அப்புறம் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, ஆனா உங்க முகம் சொல்லுது. நீங்க ஒரு மிடில் கிளாஸ் ரெஸ்பான்சிபிள் பொண்ணு. ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு வச்சிருப்பீங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஆட்டோவில் போனால் இந்த வாரம் காய்கறி பட்ஜெட்டில் கை வைக்கணும், கரெக்டா? அவளுக்கு எரிச்சலாக வந்தது. ஒரு அந்நியன் தன்னை இவ்வளவு துல்லியமாக எடை போடுவதை அவளால் ஜீர்ணிக்க முடியவில்லை. ரொம்ப ஓவராக கெஸ் பண்ணாதீங்க, எனக்கு லேட் ஆகுது, அவ்வளவுதான். சரி, அப்போ அந்த மினி பஸ்ஸில் இருங்க. அது டிஎம்எஸ் வரைக்கும் போகும். அங்கிருந்து மெட்ரோ பிடிச்சா நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். அவன் சொன்னது லாஜிக்காக பட்டது. அதே நேரம் ஒரு மினி பஸ் கூட்டத்தை அள்ளிக்கொண்டு வந்து நின்றது. அவள் படியேற முயன்றாள். ஒரு பெரிய கும்பல் அவளை தள்ளியது. நிலை தடுமாறியவளை யாரோ ஒருவன் முரட்டுத்தனமாக இடித்துக்கொண்டு உள்ளே நுழைய பார்த்தான். அர்ஜுன் சட்டென்று முன்னால் வந்து அந்த ஆளை தடுத்து நிறுத்தினான். யோ, மெதுவா போயா, என்ன அவசரம்? அவன் ஒரு கையை பஸ்ஸின் கம்பியில் கொடுத்து அவளுக்கு ஒரு சிறிய இடைவெளியை உருவாக்கி கொடுத்தான். ஏறுங்க. அவள் ஏறிக்கொண்டாள். உள்ளே சென்றதும் ஜன்னல் வழியாக அவனை பார்த்தாள். அவன் ஏறவில்லை, அங்கேயே நின்றிருந்தான். நீங்க வரலையா என்று மெல்லிய குரலில் கேட்டாள். அவளுக்கு அவன் பெயர் தெரியாது. நான் அடுத்த பஸ்ல வரேன், எனக்கு உங்க அளவுக்கு அவசரமான வேலை எதுவும் இல்லை என்று சிரித்தான். பஸ் நகர தொடங்கியது. அவள் பெயர் அவனுக்கு தெரியாது, அவன் பெயர் அவளுக்கு தெரியாது. ஆனால் அந்த 2 நிமிடம் அவளுக்காக அவன் உருவாக்கிய அந்த பாதுகாப்பு, அது அவளுக்கு விசித்திரமாக இருந்தது. யாரும் யாருக்காகவும் நிற்காத இந்த சென்னை நகரத்தில் ஒரு அந்நியன் எதற்காக தனக்கு வழிவிட வேண்டும்? அர்ஜுன் பஸ் ஸ்டாப்பில் நின்றபடி தூரத்தில் மறையும் அந்த மினி பஸ்ஸையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் முகத்தில் இருந்த அந்த தீவிரமும் கண்களில் இருந்த அந்த சின்ன தவிப்பும் அவனுக்குள் ஏதோ ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. பெயர் தெரியாத அந்த பெண் ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்திவிட்டாள். மறுநாள் காலை 8:10. அதே பஸ் ஸ்டாப், அதே புழுக்கம். ஆனால் இன்று வானம் கொஞ்சம் கருக்கலாக இருந்தது. மழையின் அறிகுறி. அவள் வந்தாள். இன்று சந்தன நிற சுடிதார், கையில் ஒரு குடை. அவள் முகம் நேற்று இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக இருந்தது. அர்ஜுன் ஏற்கனவே அங்கே நின்றிருந்தான். இன்று அவன் கையில் புத்தகம் இல்லை. ஒரு கையில் டீ கிளாஸ், இன்னொரு கையில் மொபைல். அவன் அவளை பார்த்ததும் மெலிதாக தலையசைத்தான். அவள் பதிலுக்கு தலையசைக்கவில்லை. நேராக சாலையை பார்த்தபடி நின்றாள். இன்னைக்கு பஸ் வரும், ஆனால் டிரைவர் ஸ்ட்ரைக்குன்னு ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு, கவனிச்சிங்களா என்றான் அர்ஜுன் டீயை ஒரு சிப் குடித்தபடி. அவள் அவனை திரும்பி பார்த்தாள். நீங்க எப்பவும் இப்படிதான் அபசகுணமாக பேசுவீங்களா? இல்லை நிஜமாவே நியூஸ் வந்திருக்கா? நிஜம்தான், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் என்று சிரித்தான். உங்கள் ஹெல்ப் எனக்கு தேவையில்லை. அடுத்த 5 நிமிடத்தில் மழை ஆரம்பித்து விட்டது. தூறலாக தொடங்கி சட்டென்று கனமழையாக மாறியது. பஸ் ஸ்டாப் நிழற்குடையில் இருந்தவர்கள் எல்லோரும் முண்டியடித்து கொண்டு உள்ளே புகுந்தார்கள். அவள் குடையை திறக்க முயன்றாள். ஆனால் அது பழைய குடை போலிருக்கிறது. கம்பி ஒன்று சிக்கிக்கொண்டு திறக்க மறுத்தது. மழை அவளது தோள்களை நனைக்க தொடங்கியது. அர்ஜுன் சட்டென்று அவள் பக்கம் நகர்ந்து தன் கையில் இருந்த பெரிய கருப்பு குடையை அவள் தலைக்கு மேல் பிடித்தான். வேண்டானா, பிடிவாதம் பிடிக்காதீங்க. நனைஞ்சா ஆஃபீஸில் ஏசியில் உட்காரும்போது ஜுரம் வரும். அப்புறம் 1 வாரம் லீவ் போடணும். உங்கள் பட்ஜெட் இடிக்குமே என்றான் அவன். அவள் அமைதியானாள். அவன் குடைக்கு அடியில் இருவரும் நெருக்கமாக நிற்க வேண்டிய சூழல்.
தேங்க்ஸ் என்றால் மிக மெல்லிய குரலில். என் பேரு அர்ஜுன், உங்க பேர் என்ன? என் பேரு காவ்யா. காவ்யா நல்ல பேரு, ஆனால் உங்கள் முகத்துக்கும் அந்த பேருக்கும் சம்மந்தமே இல்லை. காவியம்னா கொஞ்சம் சாந்தமாக அழகாக இருக்கும். நீங்கள் என்னடானா ஒரு போர் வீரன் மாதிரி எப்பவும் டென்ஷனாக இருக்கீங்க. காவ்யா லேசாக சிரித்தாள். அது ஒரு மின்னல் போல வந்து மறைந்தது. வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமையறதில்லை அர்ஜுன். சில பேருக்கு போராட்டமே வாழ்க்கையாக இருக்கும். புரியுது, ஆனால் போராட்டத்துலேயும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மலை மாதிரி. அப்போது ஒரு பேருந்து வந்தது. ஆனால் அது 47G இல்லை. அலுவலக பணியாளர்களை ஏற்றி செல்லும் ஒரு பிரைவேட் பஸ். அதன் டயர் ஒரு மழைநீர் குழியில் ஏறி இறங்க ஒரு பெரிய சேற்று தண்ணீர் அலை போல எழுந்து அவர்கள் பக்கம் வந்தது. அர்ஜுன் மின்னல் வேகத்தில் காவ்யாவை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டான். அந்த சேற்று தண்ணீர் அர்ஜுனின் பேண்டிலும் முதுகிலும் மொத்தமாக அடித்தது. காவ்யா தப்பித்து விட்டாள். அவள் அதிர்ச்சியில் அவன் சட்டையை பிடித்து கொண்டு நின்றாள். சில வினாடிகள் அமைதி. மழையின் சத்தம் மட்டும் கேட்டது. உங்க ட்ரெஸ் முழுக்க சேரு என்றாள் காவ்யா கவலையுடன். பரவாயில்ல, வாஷிங் மிஷின் பார்த்துக்கோ, உங்களுக்கு படலையே, அது போதும். அவள் அவனது தாராள குணத்தை கண்டு வியந்தாள். அப்போது அவளது போன் அடித்தது. எடுத்து பார்த்தாள். டிஸ்பிளே மங்களாக தெரிந்தது. அப்பா என்று வந்தது. பேச முயன்றாள். ஆனால் மலைத்துளி பட்டதில் டச் ஸ்கிரீன் வேலை செய்யவில்லை. ச்சே, இந்த நேரத்தில் இப்படி ஆகுதே. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, கால் பண்ணிட்டே இருப்பாரு. அர்ஜுன் உடனே தன் போனை எடுத்து நீட்டினான். இந்தாங்க பேசுங்க. அவள் வாங்கி பேசினாள். அப்பா, நான் ஆஃபீஸ் போகிற வழியில் மழை தான் இருக்குது, கவலைப்படாதீங்க, நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்துடுவேன். பேசி முடித்துவிட்டு ஃபோனை அவனிடம் கொடுத்தாள். தேங்க்ஸ் அர்ஜுன், நிஜமாவே ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே காவ்யா. இப்போ ஒரு சின்ன லாஜிக். நீங்கள் என் ஃபோன்லேருந்து உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணீங்க. இப்போ உங்கள் அப்பா நம்பர் என் கால் லிஸ்டில் இருக்கும். ஆனால் அது உங்கள் நம்பர் இல்லையே. ஆமாம், ஏன்? உங்கள் நம்பர் இருந்தால் நாளைக்கு ஒரு வேளை பஸ் வராதுன்னு எனக்கு தெரிஞ்சால் நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவேன். நீங்கள் மழையில் நனையாமல் வீட்டிலையே 10 நிமிஷம் அதிகமாக இருக்கலாம்ல. காவ்யா யோசித்தாள். அவன் கேட்டதில் ஒரு நியாயம் இருந்தது. அதே சமயம் அவன் மேல் ஒரு நம்பிக்கை துளிர்விட தொடங்கியிருந்தது. நோட் பண்ணிக்கோங்க, 9840 என்று அவள் சொல்ல அவன் புன்னகையுடன் அதை சேமித்து கொண்டான். ஓகே காவ்யா, நாளைக்கு சந்திப்போம். இப்போ அந்த மினி பஸ் வருது பாருங்க, ஏறுங்க. அவள் பேருந்தில் ஏறினாள். இம்முறை அவள் முகம் அவ்வளவு கடுகடுப்பாக இல்லை. ஜன்னல் ஓரம் அமர்ந்து வெளியே பார்த்தபோது அர்ஜுன் தன் நனைந்த சட்டையுடன் மலையில் நடந்து செல்வது தெரிந்தது. அவள் மனதில் ஒரு மெல்லிய அலை. அர்ஜுன் விசித்திரமான மனிதன். அத்தியாயம் 2. அன்றிரவு காவ்யாவிற்கு தூக்கம் வரவில்லை. பழைய மின்விசிறி கிரீச் கிரீச் என்று கத்திக்கொண்டிருந்தது. ஜன்னல் வழியாக தெரிந்த நிலவை விட அர்ஜுன் குடைப்பிடித்தபடி நின்ற அந்த சில நிமிடங்கள் அவள் கண்ணுக்குள் நின்றன. அவன் சட்டையில் தெரிந்த அந்த சேற்று புள்ளிகள். ஒரு அந்நியனுக்காக அவன் ஏன் இவ்வளவு சிரமப்பட வேண்டும்? அவள் தன் மொபைலை எடுத்து பார்த்தாள். அவன் நம்பர் இல்லை. ஆனால் அவனிடம் அவள் நம்பர் இருக்கிறது. மெசேஜ் பண்ணுவானா? மனதின் ஒரு மூலையில் ஒரு நப்பாசை, இன்னொரு மூலையில் ஒரு எச்சரிக்கை. காவ்யா, உனக்கு இது தேவையில்லாத வேலை. வீட்டு வாடகை, அப்பாவுக்கு மருந்து, தம்பி காலேஜ் ஃபீஸ், இதை பற்றி யோசி. மறுநாள் காலை அவள் பஸ் ஸ்டாப்பிற்கு வரும்போது அர்ஜுன் அங்கே இல்லை. ஒரு நிமிடம் இதயம் சட்டென்று நழுவி விழுந்தது போன்ற ஒரு உணர்வு. வரமாட்டாரோ? நிமிடங்கள் நகர்ந்தன. 8:15, 8:20. அவள் மனதிற்குள் ஒரு போர். ஏன் அவனை தேடுகிறாய் என்று அறிவு கேட்க அவன் பாதுகாப்பு நன்றாக இருந்ததே என்று இதயம் முணுமுணுத்தது. சட்டென்று அவள் மொபைல் அதிர்ந்தது. ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ். தெரியாத நம்பர். பஸ் ஸ்டாப்பில் அந்த ஓரமாக நிற்கிற வேப்ப மரத்தில் ஒரு காக்கா உங்கள் தலையில் எதையோ போட பார்க்குது, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. காவ்யா திடுக்கிட்டு மேலே பார்த்தாள். நிஜமாகவே ஒரு காக்கை கிளை நுனியில் அமர்ந்திருந்தது. அவள் சிரிப்பை அடக்கி கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தாள். எதிரே இருந்த டீ கடையில் பெஞ்சில் அமர்ந்து ஒரு பேப்பரை தலைகீழாக பிடித்து கொண்டு அர்ஜுன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவளது சிரிப்பை பார்த்ததும் அவன் ஒரு கையை தூக்கி காட்டினான். அவள் பதில் மெசேஜ் தட்டினாள். நேரத்துக்கு வராமல் டீ கடையில் என்ன பண்ணுறீங்க? அர்ஜுன் நடந்து வந்தான். இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லேட்டாக போனால் போதும், அதான் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு வெயிட் பண்ணேன். இன்னைக்கு என்ன, இந்த பழைய கூடையை கொண்டு வரலையா? இன்னைக்கு மழை வராதுன்னு கூகுள் சொல்லுச்சு. கூகுள் பொய் சொல்லும், ஆனால் உங்கள் முகம் பொய் சொல்லாது. இன்னைக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? எப்படி இருக்கேன்? ஏதோ யோசனை. நேற்று நடந்ததை யோசிச்சிங்களா? இல்லை, இன்னைக்கு நடக்க போகிறத யோசிக்கிறீங்களா? காவ்யா தலை குனிந்தாள். ரெண்டையும் தான். அர்ஜுன், உங்களுக்கு ஏன் என் மேலே இவ்வளோ அக்கறை? நாம் யாருன்னே தெரியாது. அர்ஜுன் சிரித்தான். சென்னையில் நாம் எல்லாரும் அந்நியர்கள் தான் காவ்யா. ஆனால் சில அந்நியர்கள் மட்டும் ஏனோ சீக்கிரம் பழக்கமாகிடுறாங்க. நீங்கள் ஒரு புரியாத புதிர். அந்த புதிரை விடுவிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. அவள் அவனை நேராக பார்த்தாள். நான் புதிரில், ரொம்ப சாதாரணமான கஷ்டப்படுற ஒரு பொண்ணு. என்கிட்ட விடுவிக்க எதுவும் இல்லை. பார்க்கலாம் என்றான் அவன் உறுதியாக. அன்று பேருந்தில் இருவரும் ஒன்றாக பயணித்தார்கள். பேசவில்லை. ஆனால் பக்கத்து பக்கத்தில் நின்று கொண்டு ஜன்னல் வழியாக சென்னையை பார்த்தார்கள். அவளது தோள் அவன் மேல் உரசிய போது அவள் விலகவில்லை. அவன் தன் கையை தள்ளி வைத்து கொண்டான்.
அவளுக்கு அசௌகரியம் தரக்கூடாது என்பதில் அவன் காட்டிய அந்த நாகரிகம் அவளை வியக்க வைத்தது. இறங்கும்போது அர்ஜுன் சொன்னான், நாளைக்கு மீட் பண்ணுவோம். அவள் பதில் சொல்லவில்லை. ஆனால் அவள் கண்கள் சரி என்றன. காவியா அலுவலகத்திற்குள் நுழையும் போது முதன் முறையாக மேனேஜரின் கடுகடுப்பு அவளை பாதிக்கவில்லை. அவள் காதுகளில் அர்ஜுனின் சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் அன்று மாலை அவள் வீட்டிற்கு சென்றபோது அந்த சிரிப்பு காணாமல் போனது. வீட்டு வாசலில் ஒரு பெரிய கருப்பு நிற கார் நின்றது. அப்பா சோகமாக திண்ணையில் உட்கார்ந்திருந்தார். என்னப்பா இது? காவியா பதற்றமானார். அப்பா மெல்ல நிமிர்ந்து அவளை பார்த்தார். அவர் கண்களில் ஒரு விதமான பயம் இருந்தது. கடன் கொடுத்திருக்கவர் வந்திருக்கார் காவியா. அடுத்த மாசம் முடியும் போது மொத்தத்தையும் தரணுமா? இல்லை என்றால் காவியாவுக்கு தலை சுற்றியது. அர்ஜுன் தந்த அந்த சின்ன சந்தோஷம் ஒரு நொடியில் கருகி போனது. யதார்த்தம் அவளை அறைந்தது. மறுநாள் காலை காவியா இரவெல்லாம் தூங்காமல் அவள் கண்கள் வீங்கியிருந்தது. காவியா பஸ் ஸ்டாப்பிற்கு வந்தபோது அவள் முகத்தில் ஒரு வாரம் தூங்காத களைப்பு, கண்கள் சிவந்திருந்தன. நேற்று பார்த்த அந்த கருப்பு நிற கார் அவர் கனவிலும் வந்து மிரட்டியிருந்தது. வட்டிக்கு வாங்கிய பணம் இப்போது அசலை விட அதிகமாக வளர்ந்து நிற்கிறது. அர்ஜுன் அங்கேயே இருந்தான். இம்முறை அவன் கையில் 2 பேப்பர் கப்பில் சூடான டீ. அவள் வந்ததும் ஒரு கப்பை நீட்டினான். சக்கரை கம்மி, உங்க டேஸ்ட் இதுதான் நினைக்கிறேன். காவியா அதை வாங்கி கொண்டாள். அவளது கைகள் லேசாக நடுங்கின. தேங்க்ஸ். என்னாச்சு காவியா? நேற்று பார்த்த அந்த சின்ன சிரிப்பு இன்னைக்கு இல்லையே. முகம் ஏன் இவ்வளோ வீங்கியிருக்கு? அழுதீங்களா? இல்லை, தூக்கம் இல்லை. பொய் சொல்லாதீங்க. பொய் சொல்கிறதுக்கு ஒரு திறமை வேணும். உங்களுக்கு அது சுத்தமாக வரல என்றான் அர்ஜுன் அவளது கண்களை ஊடுருவி பார்த்தபடி. காவியா டீயை ஒரு சிப் கொடுத்தார். கசப்பும் இனிப்பும் கலந்த சுவை. வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் நினைக்காதது நடக்கும்போது தூக்கம் வர்றது கஷ்டம்தான் அர்ஜுன். அந்த நினைக்காதது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை இதுவும் எனக்கு தேவையில்லாத விஷயமா? காவியா ஒரு பெரும் மூச்சு விட்டாள். யாரிடமாவது சொல்லாவிட்டால் இதையும் விடுத்து விடும் போல் இருந்தது. அர்ஜுன் ஒரு அந்நியன்தான். ஆனால் அவன் காட்டிய அந்த மெல்லிய அக்கறை அவளுக்கு ஒரு பாதுகாப்பை தந்தது. அப்பா வாங்கின கடன் இப்போது ஒரு மலையாக நிற்குது. நேற்று வீட்டுக்கு ஆள் வந்திருந்தாங்க. அடுத்த மாதத்துக்குள்ளே செட்டில் பண்ணலன்னா வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்க. என் சம்பளம் தம்பியோட படிப்புக்கே பத்தலை. இதில் வட்டி எங்கே கெட்டுறது? அவள் குரல் உடைந்தது. அர்ஜுன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். இடைமறிக்கவில்லை, அறிவுரை சொல்லவில்லை. எல்லாரும் என்கிட்ட ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க அர்ஜுன். அப்பாவுக்கு நான் ஒரு ஏடிஎம், தம்பிக்கு நான் ஒரு செக்யூரிட்டி. ஆனால் எனக்குன்னு யார் இருக்காங்க? எனக்கு பயமாக இருக்குது. எனக்கும் அழனும் போல இருக்குது. ஆனால் அழுதா இந்த மெக்கானிக்கல் வாழ்க்கை நின்றுடுமோன்னு பயமாக இருக்குது. அவள் கண்கள் கலங்கின. ஒரு சொட்டு நீர் கன்னத்தில் இறங்கியது. அர்ஜுன் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு கைக்குட்டையை எடுத்து நீட்டினான். இதை வச்சுக்கோங்க. சென்னை மழையில் நனைகிறத விட இந்த மாதிரி கண்ணீரில் நனைகிறது தான் அதிகம் வலிக்கும். காவியா அதை வாங்கி கண்களை துடைத்து கொண்டாள். சாரி, நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்கக்கூடாது. ஏன்? நான் என்ன அவ்வளோ மோசமானவனா? இல்லை உதவி செய்ய தெரியாதவனா? இல்லை, நீங்கள் ஒரு நல்ல மனுஷன், அதான் பயமாக இருக்குது. என்ன பயம்? இல்லை, நல்லவங்க எப்போவுமே என் கூட ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, சீக்கிரம் போயிடுவாங்க. இல்லைனா அவங்களால நமக்கு ஒரு ஏமாற்றம் வரும். அர்ஜுன் மெல்ல புன்னகைத்தான். நான் எங்கேயும் போக மாட்டேன் காவியா. அப்புறம் இந்த உலகத்தில் பணத்தால் தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லை. ஆனால் மனசால் வர காயத்தை ஆத்துறது தான் ரொம்ப கஷ்டம். அந்த பண பிரச்சனையை விடுங்க, அதை சமாளிக்கலாம். இப்படி 3 லட்சம் ரூபாய் அர்ஜுன், என் 3 வருஷ சம்பளம். அர்ஜுன் அவளை உற்று பார்த்தான். அவன் கண்களில் ஒரு விசித்திரமான உறுதி இருந்தது. 3 லட்சம் பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் ஆஃபீஸ் போங்க. இந்த டென்ஷனோட போனால் மேனேஜர் திட்டுவா. பஸ் வந்தது. இம்முறை கூட்டமில்லை. இருவரும் அமர்ந்து சென்றார்கள். அர்ஜுன், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை என்றாள். காவியா மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பியபடி, நான் ஒரு ஃப்ரீலான்சர். கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருப்பேன். சில நேரம் நல்லா வரும், சில நேரம் வராது. ஆனால் எனக்குன்னு யாரும் இல்லை, அதான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கேன். அதிர்ஷ்டசாலி இல்லை காவியா, யாருமே இல்லாதவன் அதிர்ஷ்டசாலி இல்லை. யாருக்காவது ஒருத்தருக்காக நாம் வாழணும்னு தோணுது பாருங்க, அந்த தவிப்பு இருக்குல்ல, அதுதான் உண்மையான வாழ்க்கை. இப்போ எனக்கு அந்த தவிப்பு வந்திருக்கு. அவன் சொன்னதன் அர்த்தம் அவளுக்கு புரிந்தது. அவள் முகம் சிவந்தது. ஜன்னல் பக்கம் திரும்பிக் கொண்டாள். நாளைக்கு சந்திப்போமா என்று அவன் கேட்டான் அவள் இறங்கும்போது. கண்டிப்பா என்றாள் அவள். அவள் நடந்து செல்வதை பார்த்து அர்ஜுன் தன் மொபைலை எடுத்தான். ஒரு நம்பருக்கு டயல் செய்தான். ஹலோ, அண்ணா சாலையில் அந்த ஃபைனான்ஸ் ஆஃபீஸ் இருக்கே, அவங்க யாருன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. அப்புறம் காவியான ஒரு பொண்ணு வீட்டுக்கு நேற்று போன கார் நம்பர் எது என்று கேட்டான். அவன் முகத்தில் இருந்த அந்த சாதாரண மனிதன் என்கிற பாவனை மறைந்து ஒரு கூர்மையான அதிகார தோரணை வந்தது. அர்ஜுன் யார்? அவன் வெறும் பஸ் ஸ்டாப் நண்பன் தானா? அத்தியாயம் 3. காவியாவின் வீடு ராயப்பேட்டில் ஒரு குறுகலான சந்து. பழைய கட்டிடத்தின் ஈரம் படிந்த சுவர்கள், ஹாலில் ஒரு பழைய சோஃபா, அதன் மேல் அப்பா சிவராமன் அமர்ந்திருந்தார். அவர் முன்னால் ஒரு தட்டில் சில தாள்கள், மின்சார பில், கேஸ் ரசீது, அப்புறம் அந்த மஞ்சள் நிற லோன் நோட்டீஸ். காவியா வந்துட்டியா? அப்பா குரலில் ஒரு நடுக்கம். அவர் கண்கள் அவளை பார்க்க தயங்கின.
என்னப்பா, மறுபடியும் அவங்க வந்தாங்களா? காவ்யா தன் பையை மேஜை மேல் வைத்தாள். இல்லை, ஆனால் ஃபோன் பண்ணாங்க. வட்டி கட்டலைன்னா நாளைக்கு வீட்டு முன்னாடி வந்து நிப்போன்னு சொல்கிறான் அந்த பரமசிவம். எனக்கு மானமே போயிடும் போல இருக்குமா. காவ்யா சமையலறைக்குள் சென்றாள். அங்கே தம்பி கார்த்திக் லேப்டாப்பில் ஏதோ படித்து கொண்டிருந்தான். அவனுக்கு அடுத்த வாரம் செமஸ்டர் ஃபீஸ் கட்ட வேண்டும். அக்கா, காலேஜ்லேருந்து மெயில் வந்திருக்கு. திங்கக்கிழமைக்குள்ளே ஃபீஸ் கட்டலைன்னா ஹால் டிக்கெட் தரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. கார்த்திக் மெல்ல சொன்னான். அவனது குரலில் ஒரு குற்ற உணர்வு இருந்தது. காவ்யாவுக்கு தலை சுற்றியது. அர்ஜுன் சொன்ன அந்த 3 லட்சம் இப்போது 30 லட்சமாக தெரிந்தது. பார்க்கலாம் கார்த்திக், நான் ஏதாவது பண்ணுறேன். என்ன பண்ணுவ காவ்யா? அப்பா ஹாலில் இருந்து கேட்டா. உன் ஒருத்தி சம்பளத்தில் எத்தனை ஓட்ட அடப்ப? நான் ஒரு யோசனை வச்சுருக்கேன், நீ தப்பாக எடுத்துக்கலாம். காவ்யா வெளியே வந்தாள். என்னப்பா? நம்ம சொந்தக்காரர் மாணிக்கம் இருக்காரே, அவரோட பையன் சரவணன் துபாயில் பெரிய வேலையில் இருக்கான். நேற்று மாணிக்கம் ஃபோன் பண்ணார். உங்கள் பொண்ணு காவியாவை எங்கள் வீட்டுக்கு மருமகளாக ஏற்றுக்க ஆசைப்படுறோம்னு சொன்னார். அவங்க ரொம்ப வசதியானவங்க. நம்ம கடனை எல்லாம் அவங்களே ஏற்றுக்கிறதா சொல்கிறாங்க. காவ்யா அப்படி சிலையாக நின்றாள். சரவணனா? அந்த ஆளுக்கு 35 வயசு ஆகுதேப்பா. ஏற்கனவே ஒரு கல்யாணம் பேசி நின்று போனதா கேள்விப்பட்டேன். அதெல்லாம் இப்போ எதுக்குமா? அவன் இப்போ திருந்தி நல்லா இருக்கான். நமக்கு இப்போ தேவை ஒரு பாதுகாப்பு. நீ சரின்னு சொன்னால் நாளைக்கே அவங்க வந்து பெண் பார்த்துட்டு அடுத்த முகூர்த்தத்தில் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு சொல்கிறாங்க. காவ்யாவிற்கு அர்ஜுனின் முகம் நினைவுக்கு வந்தது. அவனது சிரிப்பு, அந்த மலையில் அவன் பிடித்த குடை, நான் எங்கேயும் போக மாட்டேன் என்று அவன் சொன்ன அந்த வார்த்தை. எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம்ப்பா. அப்போ இந்த வீடு, கார்த்திக் படிப்பு, என்னோட மானம் எல்லாம் போயிடுமா? அப்பா குரலை உயர்த்தினார். அது அதிகார குரல் அல்ல, இயலாமையின் ஓலம். காவ்யா பதில் சொல்லவில்லை. ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். தெருவிளக்கு வெளிச்சத்தில் ஒரு கருப்பு நாய் மலையில் நனைந்தபடி ஒதுங்க இடம் தேடி கொண்டிருந்தது. அவளது நிலையும் அதுதான். அவள் தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள். இருட்டில் மொபைலை எடுத்து பார்த்தாள். அர்ஜுனிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்திருந்தது. தூங்கிட்டீங்களா? இல்லை இன்னைக்கும் அந்த எக்ஸல் ஷீட் ஓடிட்டு இருக்கா? கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும். காவ்யா அந்த மெசேஜை பார்த்து கண்ணீர் விட்டாள். எல்லாம் சரியாகும் என்று சொல்ல ஒருவன் இருக்கிறான், ஆனால் எல்லாம் சரியாகாது என்று சொல்ல ஒரு குடும்பமே இருக்கிறது. அவள் டைப் செய்தாள். அர்ஜுன், எனக்கு பயமா இருக்கு. அனுப்பவில்லை, அழித்து விட்டாள். மறுநாள் காலை அவள் முடிவெடுத்தாள். தம்பியின் படிப்புக்காகவும் அப்பாவின் மானத்துக்காகவும் தன்னை பலி கொடுக்க அவள் தயாராகிவிட்டாள். சரிப்பா, அவர்களை வர சொல்லுங்க, நான் பார்க்குறேன் என்றாள் இயந்திரத்தனமாக. அவள் உலகமே இருண்டு போயிருந்தது. ஆனால் அர்ஜுனுக்கு இது தெரியாது. அவள் இன்னும் அதே பஸ் ஸ்டாப்பில் அவளுக்காக காத்து கொண்டிருப்பான். மறுநாள் காலை 8:05. வெயிலின்று கத்தியால் அறுப்பது போல உரைத்தது. காவ்யா பஸ் ஸ்டாப்பிற்கு வந்தாள். அவளது கண்கள் கீழே குனிந்தே இருந்தன. நேற்று இருந்த அந்த துளிர்விட்ட நம்பிக்கை இன்று சாம்பலாகி இருந்தது. அர்ஜுன் வழக்கமான இடத்தில் நின்றிருந்தான். இன்று அவன் கையில் ஒரு சிறிய மல்லிகைப்பூ சரம். அதை ஒரு காகிதத்தில் சுற்றி வைத்திருந்தான். அவள் வருவதை பார்த்ததும் அவன் முகம் மலர்ந்தது. குட் மார்னிங் காவ்யா, இன்னைக்கு நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்க, இந்தாங்க இது உங்களுக்கு என்று அந்த பூவை நீட்டினான். காவ்யா அதை வாங்கவில்லை, ஏறிட்டும் பார்க்கவில்லை. தேவையில்லை அர்ஜுன், இதை வேறு யாருக்காவது கொடுங்க. அர்ஜுன் கை அப்படியே அந்தரத்தில் நின்றது. அவன் சிரிப்பு மெல்ல மறைந்தது. என்ன ஆச்சு? நேற்று நைட் ஏதாவது மெசேஜ் அனுப்புவீங்கன்னு பார்த்தேன், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன். இனிமே எனக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் அர்ஜுன், நாம் சந்திக்கிறது இதோட முடிச்சுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஏன் திடீர்னு இந்த மாற்றம்? மாற்றம் இல்லை, இதுதான் யதார்த்தம். நீங்கள் யார், நான் யார்? ஒரு பஸ் ஸ்டாப்பில் சந்திச்சிட்டோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை வளர்க்க வேண்டாம். காவ்யா, என் கண்ணை பார்த்து சொல்லுங்கள். நேற்று கண்ணீர் விட்ட அதே பொண்ணு தான் இப்போ இப்படி பேசுகிறீங்களா? அவன் குரல் இப்போது தலைந்திருந்தது. ஆனால் அதில் ஒரு அழுத்தம் இருந்தது. காவ்யா தலை நிமிர்ந்தாள். அவள் கண்களில் இப்போது நீர் இல்லை, ஒரு விதமான வறட்சி இருந்தது. ஆமாம், நேற்று நான் பலவீனமாக இருந்தேன், இப்போ தெளிவாக இருக்கேன். எனக்கு கல்யாணம் நிச்சயமாக போகுது. அர்ஜுன் திடுக்கிட்டான். கல்யாணமா? யார் கூட? அந்த 3 லட்சம் கடன் கொடுத்தவனா? இல்லை, ஒரு வசதியான இடம். அவங்க என் குடும்ப கடனை எல்லாம் ஏற்றுக்கிறாங்க. தம்பி படிப்பு, அப்பாவோட நிம்மதி எல்லாம் இதில் இருக்குது. இதுக்கு மேலே எனக்கு வேறு என்ன வேணும்? உங்கள் சந்தோஷம்? சந்தோஷங்கிறது ஒரு ஆடம்பரம் அர்ஜுன், அது என்ன போன்றவங்களுக்கு செட் ஆகாது. இதை நீங்கள் நம்புறீங்களா இல்லை உங்களை நீங்கள் ஏமாத்திக்கிறீங்களா? அர்ஜுன் அவள் முன்னால் வந்து நின்றான். அந்த சரவணன், அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவனை பற்றி விசாரிச்சிங்களா? காவ்யா திடுக்கிட்டாள். அவனுக்கு சரவணன் பெயர் எப்படி தெரியும்? அவள் அதை சொல்லவே இல்லையே. உங்களுக்கு எப்படி தெரியும்? அர்ஜுன் ஒரு கணம் தயங்கினான். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பலிகடா வேலை உங்களுக்கு தேவையில்லை. என்கிட்ட ஒரு நிமிஷம் பேசுங்க. பேச ஒன்றும் இல்லை அர்ஜுன், இனிமேல் நான் இந்த ரூட்டில் வரமாட்டேன். ஆஃபீஸ்க்கு வேறு வழியில் போவேன். தயவு செஞ்சு என்னை தேடாதீங்க. என்னை என் வழியில் விட்டுடுங்க. அவள் அங்கிருந்து விறுவிறு என்று நடக்கத் தொடங்கினாள். பஸ் வரவில்லை. அவள் ஒரு ஆட்டோவை பிடித்து ஏறினாள். அர்ஜுன் அப்படியே நின்றான். அவன் கையில் இருந்த அந்த மல்லிகைப்பூ சரம் தரையில் விழுந்தது. அவன் தன் மொபைலை எடுத்தான். ஹலோ, அந்த மாணிக்கம் பையன் சரவணன்.
அவன் துபாயில் என்ன பண்றான்னு முழு விவரம் வேணும், 1 மணி நேரத்தில் வேணும் என்று கர்ஜித்தான். அவனது அந்த சாந்தமான முகம் இப்போது ஒரு வேட்டைக்காரனை போல மாறியிருந்தது. அவன் மனதிற்குள் ஒன்று மட்டும் தெளிவாக இருந்தது, காவியாவை அந்த படுகொலியில் விழவிட மாட்டேன். அத்தியாயம் 4. ராயப்பேட்டை வீட்டின் ஹால் இன்று ஒரு போர்க்களம் போல இருந்தது. காலையிலே அப்பா சிவராமன் வீட்டை சுத்தம் செய்ய தொடங்கிவிட்டார். சோஃபா கவரில் இருந்த ஓட்டையை ஒரு தலையணையால் மறைத்து வைத்தார். காவியா, அந்த பித்தளை விளக்கு எடுத்து தேய்ச்சி வைமா, அவங்க வந்தா ஒரு மங்களமா இருக்கணும் என்றாள். காவியா இயந்திரமாக வேலை செய்தாள். அவளது கண்கள் இமைக்க மறந்திருந்தன. நேற்று அர்ஜுனிடம் பேசிய அந்த வார்த்தைகள் அவளை இதயத்தில் முட்களாக குத்தி கொண்டிருந்தன. என்னை தேடாதீங்க, அவள் சொன்ன அந்த ஒரு வரி அர்ஜுனின் முகத்தில் ஏற்படுத்திய அந்த அதிர்ச்சியை அவளால் மறக்க முடியவில்லை. அவன் கையில் இருந்த அந்த மல்லிகைப்பூ சரம் அது இப்போது எங்கே இருக்கும்? யாரோ மிதித்து சிதைத்திருப்பார்களா அவளது வாழ்க்கையைப் போல? மதியம் 3 மணி. வெளியே ஒரு கார் வந்து நின்றது. ஒரு பழைய இனோவா. அதிலிருந்து இறங்கியது 4 பேர். மாணிக்கம் ஒரு பணக்கார தோரணை, கழுத்தில் தடினமான தங்கச் சங்கிலி. அவர் மனைவி பட்டுப்புடவில் ஒரு கண்காட்சி போல. பின்னால் சரவணன். சரவணனை பார்த்ததும் காவியாவிற்கு ஒரு விதமான ஒவ்வாமை ஏற்பட்டது. 35 வயது என்று அப்பா சொன்னார். ஆனால் 40ஐ தொட்டது போல தெரிந்தது. கண்கள் சிவந்து ஒரு விதமான அதிகார தோரணியில் அவன் உள்ளே நுழைந்தான். வாங்க வாங்க, உட்காருங்க, அப்பா குனிந்து வரவேற்றார். ஒரு அரசு அலுவலகத்தில் லஞ்சம் வாங்க காத்திருக்கும் பியூன் போன்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவரிடம் தெரிந்தது. அம்மா காஃபி கொண்டு வந்தாள். காவியா உள்ளே ஒரு ஜன்னல் ஓரம் நின்று கொண்டிருக்க, பொண்ணை கூப்பிடுங்க என்ற ஒரு குரல் கேட்டது. காவியா வெளியே வந்தாள். நீல நிற பட்டுப்புடவை. அவளுக்கு அது பிடிக்கவில்லை. ஆனால் அப்பா கட்டாயப்படுத்தினான். பேரு காவியா இல்லையா? படிச்சிருக்கீங்களா? மாணிக்கத்தின் மனைவி கேட்டார். ஏதோ ஒரு மாட்டை சந்தையில் பேரம் போசுவது போன்ற ஒரு தோனி. ஆமாம், பிகாம் முடிச்சிருக்கேன். இப்போ ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. எங்கள் வீட்டில் பொம்பளைங்க வேலைக்கு போகிற பழக்கம் இல்லை. சரவணன் துபாயில் இருக்கான், அங்கே கூட்டிட்டு போவான் இல்லையாப்பா என்றார் மாணிக்கம். சரவணன் காவியாவையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது பார்வையில் ஒரு அநாகரிகமான ரசனை இருந்தது. பரவாயில்லப்பா, அவளுக்கு விருப்பம் இருந்தால் அங்கே ஏதாவது சின்னதாக பார்த்துக்கலாம். ஆனால் முதல்ல எங்கள் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும் என்றான். அவன் குரல் ஒரு கரகரப்புடன். மெல்ல பேச்சை மாற்றினார். அப்புறம் அந்த லோன் விஷயம்? மாணிக்கம் சிரித்தார். அந்த சிரிப்பில் ஒரு எகத்தாளம் இருந்தது. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை சிவராமன். சம்மந்தம் முடிஞ்சதும் அந்த 3 லட்சத்தை நான் அந்த ஃபைனான்ஷியல் கிட்ட பேசிடுறேன். அப்புறம் உங்கள் பையன் படிப்பு, அதையும் நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் ஒரு கண்டிஷன். என்னங்க? கல்யாணம் அடுத்த மாதம் பௌர்ணமி அன்னைக்கு நடக்கணும். ரொம்ப ஆடம்பரமாக வேண்டாம், ஆனால் எங்கள் கௌரவத்துக்கு குறைச்சல் இல்லாமல் இருக்கணும். காவியாவுக்கு தலை சுற்றியது. தன்னை ஒரு பொருளாக வைத்து பேரம் பேசுகிறார்கள். அவளது விருப்பம், அவளது கனவுகள் எதற்கும் அங்கே இடமில்லை. திடீரென்று சரவணன் சொன்னான், நான் காவியா கிட்ட தனியாக கொஞ்சம் பேசணும். அப்பா உடனே, நிச்சயமா, மொட்டை மாடிக்கு போங்க என்றாள். மாடியில் வெயில் தணிந்து ஒரு மெல்லிய காற்று வீசியது. காவியா, நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க, ஆனால் முகம் ஏன் இவ்வளோ வாடி இருக்கு என்றான் சரவணன் அவளுக்கு மிக அருகில் வந்து. காவியா பின்வாங்கினா. இல்லை, கொஞ்சம் தலைவலி. பாருங்க, எனக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் பேசி நின்றுடுச்சு. அது அந்த பொண்ணோட தப்பு. ஆனால் நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என் பேச்சை மீறாமல் நடந்துக்கிட்டா உங்களை நான் ராணி மாதிரி வச்சுப்பேன், புரியுதா? அவன் அவளது கையை பிடிக்க முயன்றான். காவியா சட்டென்று கையை இழுத்து கொண்டாள். எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் என்றால் நடுக்கத்துடன். டைம் எதுக்கு? உங்கள் அப்பாவோட கஷ்டம் உங்களுக்கு தெரியும்ல. இந்த சம்மந்தம் இல்லைன்னா நாளைக்கு நீங்கள் தெருவில் தான் நிற்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் குரலில் இப்போது மிரட்டல் இருந்தது. காவியாவுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. இந்த மனிதனா தன் கணவன்? இவனுக்காகவா அவள் அர்ஜுனை உதாசீனம் செய்தாள்? கீழே வந்ததும், எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு என்றார் மாணிக்கம். அப்பா முகத்தில் ஒரு பெரிய நிம்மதி. அவள் கண்களில் இருந்த கெஞ்சல் அவருக்கு தெரியவில்லை, அல்லது தெரியாது போல நடித்து விட்டார். அவர்கள் கிளம்பியதும் அப்பா காவியாவின் கையை பிடித்தார். என் மானத்தை காப்பாத்திட்டமா, அந்த சரவணன் நல்ல பையன்தான், போக போக சரியாயிடும். காவியா பதில் சொல்லவில்லை. தன் அறைக்கு சென்று கதவை தாளிட்டாள். அவள் மொபைலை எடுத்தாள். அர்ஜுனிடமிருந்து 10 மிஸ்டு கால்கள். அவள் அவனுக்கு ஒரு மெசேஜ் டைப் செய்தாள். அர்ஜுன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் தோத்துட்டேன். என் கல்யாணம் உறுதியாகிடுச்சு. இனிமே நம்ம சந்திக்க முடியாது. என்னை தேடாதீங்க ப்ளீஸ். அனுப்பி அடுத்த வினாடியே போனை சுவிட்ச் ஆஃப் செய்தாள். கட்டிலில் விழுந்து விம்மி விம்மி அழுதாள். அவளது உலகம் இருண்டு விட்டது. ஆனால் அதே நேரத்தில் அர்ஜுன் ஒரு கார் ஷோரூமுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தான். அவனது நண்பன் ஒருவன் ஓடி வந்தான். அர்ஜுன், நீ கேட்ட விவரம் கிடைச்சிருச்சு. அந்த சரவணன் துபாயில் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சால் நீ ஷாக் ஆகிடுவ. அவன் ஒரு பெரிய மோசடிக்காரன். அங்கே ஒரு கேஸில் சிக்கி பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சிருக்காங்க. இங்கே வந்து ஒரு வசதியான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அந்த பணத்தை வச்சு அங்கே செட்டில் ஆகலாம்னு பிளான் பண்ணுறான். அர்ஜுன் கண்களில் ஒரு நெருப்பு எரிந்தது. அவன் பணத்துக்காக ஒரு குடும்பத்தை ஏமாற்ற பார்க்கிறான். ஆனால் அவன் கை வைத்து பார்த்தது என்கிட்ட. காவியாவை அவன் தொடுறதுக்கு முன்னாடி அவன் சரித்திரத்தை முடிப்பேன். அர்ஜுன் தன் காரில் ஏறி ராயப்பேட்டையை நோக்கி பறந்தான். இனி அமைதியாக இருக்க அவனுக்கு நேரமில்லை. போர் தொடங்கிவிட்டது.
அர்ஜுன் காரை அண்ணா சாலையின் ஓரத்தில் நிறுத்தினான். மழை பெய்து ஓய்ந்திருந்தது. சாலையின் ஆங்காங்கே தேங்கியிருந்த நீரில் நியான் விளக்குகளின் வெளிச்சம் இரத்த சிவப்பாக தெரிந்தது. அவன் கையில் இருந்த சிகரெட் மெல்ல புகைந்து கொண்டு இருந்தது. அவன் சிகரெட் பிடிப்பவன் அல்ல, ஆனால் இன்று அந்த தீப்பொறி அவனுக்கு தேவையாக இருந்தது. எதிரே நின்றிருந்த அந்த பழைய லாட்ஜ் வாசலில் இருந்து ஒருவன் வெளியே வந்தான். பெயர் சுந்தர், அர்ஜுனின் பழைய நண்பன். இப்போது ஒரு தனியார் துப்பறியும் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறான். என்ன சுந்தர், விவரம் கிடைச்சதா? அர்ஜுன், நீ சொன்னது 100% உண்மை. அந்த சரவணன் ஒரு பெரிய பித்தலாட்டக்காரன். துபாயில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக இருந்திருக்கான். அங்கே ஒரு 10 கோடி ரூபாய் முறைகேடு செஞ்சதில் அவன் பாஸ்போர்ட்டை முடக்கிட்டாங்க. இப்போ அங்கே கேஸ் நடக்குது. அவன் அங்கிருந்து தப்பிச்சு வந்து இங்கே ஒரு டம்மி பாஸ்போர்ட் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கான். அர்ஜுன் சிகரெட்டை நசுக்கினான். அப்போ அவன் காவியாவை கல்யாணம் பண்ணுறது எதுக்கு? சிம்பிள். மாணிக்கம் அவனுக்கு தூரத்து சொந்தம்தான். ஆனால் மாணிக்கத்துக்கே சரவணனோட உண்மை முகம் தெரியாது. சரவணன் என்ன சொல்லியிருக்கானா, காவியா மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க அப்பா கடனுக்காக இவன் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. அந்த பொண்ணு பேரில் ஒரு பெரிய லோன் போட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு மறுபடியும் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போக பார்க்குறான். அப்புறம் அந்த பொண்ணு என்ன ஆனால் அவனுக்கு என்ன? அர்ஜுன் கண்களில் மின்னல் வெட்டியது. பணத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையே பணையம் வைக்கிறானா? இவனை அப்படியே விட்டுவிட முடியாது. நீ என்ன பண்ண போற அர்ஜுன்? நேராக போய் அவங்க அப்பா கிட்ட சொல்ல போறியா? அவர் நம்ப மாட்டார். ஏன்னா அவருக்கு இப்போ தேவை அந்த 3 லட்சம் ரூபாய். அதை யார் தராங்களோ அவங்க தான் அவருக்கு கடவுள். அர்ஜுன் அமைதியாக சிரித்தான். அந்த சிரிப்பில் ஒரு ஆபத்து இருந்தது. உண்மைதான், சிவராமன் சார் ஒரு சாதாரண மனுஷன். அவருக்கு பணம் தான் பயம். அந்த பயத்தை தான் போக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சரவணனை ஒரு வழி பண்ணணும். எப்படி? அவன் இன்னைக்கு நைட் ராயப்பேட்டையில் ஒரு பார்ட்டிக்கு வரதா கேள்விப்பட்டேன். அங்கே போகணும். அர்ஜுன் காரை கிளப்பினான். அதே நேரம் காவியாவின் வீட்டில் காவியா இருண்ட அறைக்குள் அமர்ந்திருந்தாள். அவள் செல்போன் அணைக்கப்பட்டிருந்தது. அர்ஜுனின் நினைவுகள் அவளை அலைக்கழித்தன. அவன் சொன்ன 3 லட்சம் பெரிய விஷயமே இல்லை என்கிற வார்த்தை அவள் காதுகளில் ஒலித்தது. அவன் யார்? அவனால் எப்படி அவ்வளவு நம்பிக்கையாக சொல்ல முடிந்தது? அவள் மெல்ல எழுந்து ஜன்னல் வழியாக பார்த்தாள். அர்ஜுனைப் போல ஒருவன் நின்றிருந்தான். இதயம் ஒரு கணம் நின்றது. அவனா? இல்ல, அது வேறு யாரோ. காவ்யா, காஃபி குடி. அம்மா உள்ளே வந்தாள். எதுக்கு இப்படி இருட்டில் உட்காந்துருக்க? சரவணன் ஃபோன் பண்ணாரு. நீ ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்னு வருத்தப்பட்டாரு. அம்மா, எனக்கு இந்த சம்மந்தம் பிடிக்கலம்மா. அந்த ஆள் கண்ணு சரியில்லை. அறிவு கெட்டவளே, உனக்காக தான் உன் அப்பா தெரு தெருவா அலைஞ்சாரு. இப்போ ஒரு விடிவு காலம் வரும்போது இப்படி பேசுறியே. உன் தம்பி படிப்பு என்ன ஆகுறது? அந்த பணத்தை கட்டலனா நாளைக்கு நாம எங்க போவோம்? காவியாவுக்கு பதில் இல்லை. அவள் மீண்டும் மௌனமானாள். இரவு 10 மணி. அர்ஜுன் அந்த பார்ட்டி நடக்கும் ஹோட்டலுக்குள் நுழைந்தான். சரவணன் அங்கே ஒரு மூலையில் மது கோப்பையுடன் அமர்ந்து நண்பர்களிடம் ஏதோ பெருமையாக பேசிக் கொண்டிருந்தான். அர்ஜுன் நிதானமாக அவன் அருகில் சென்றான். ஹலோ சரவணன், துபாயிலிருந்து எப்போ வந்தீங்க? அர்ஜுன் கேட்டான். சரவணன் திடுக்கிட்டு திரும்பினான். நீங்க யாரு? நான் உங்க பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தரோட தம்பி. துபாயில் அந்த அல் மக்தூம் கேஸ்ல நீங்க சிக்கினதை பத்தி அவர் சொன்னார். பாஸ்போர்ட் இல்லாம எப்படி இந்தியா வந்தீங்கன்னு எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. அர்ஜுன் குரலில் ஒரு மெல்லிய நையாண்டி இருந்தது. சரவணன் முகம் வெளுத்தது. யார் நீ? என்ன வளர்ற? வளரல சரவணன், எவிடன்ஸ் வச்சிருக்கேன். நாளைக்கு காலையில நீங்க காவியா வீட்டுக்கு வந்து இந்த சம்பந்தம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஓடி போயிடணும். இல்லை என்றால் துபாய் போலீஸ் இப்பவே இங்க வந்து நிப்பாங்க. என்ன சொல்றீங்க? சரவணன் சட்டென்று எழுந்து அர்ஜுனின் சட்டையை பிடித்தான். என்ன மிரட்ரியா? நீ யாருன்னு எனக்கு தெரியும். அந்த பொண்ணு பின்னாடி சுத்துற பஸ்தா பொறுக்கிதானே நீ? அர்ஜுன் அவ கையை திருகினான். சரவணன் வலியால் அலறினான். நான் யாருன்னு உனக்கு தெரியாது சரவணன். ஆனால் நான் நினைச்சா உன் மொத்த ஜாதகத்தையும் இப்பவே இன்டர்நெட்ல போட முடியும். காவியா பக்கம் நீ தலை வச்சு படுக்கக்கூடாது, புரியுதா? அர்ஜுன் அவனை தள்ளிவிட்டு வெளியே வந்தான். வெளியே மழை மீண்டும் பெய்ய தொடங்கியிருந்தது. அர்ஜுன் நனைந்தபடி தன் காரில் ஏறினான். அவன் மனதிற்குள் ஒரு தீர்மானம் இருந்தது. நாளை காலை காவியாவின் வீட்டில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது. அது அவளது கண்ணீரை துடைக்குமா அல்லது இன்னும் அதிகப்படுத்துமா என்பது அவனுக்கே தெரியாது. ஆனால் அவன் காவியாவை காப்பாற்றுவான். அத்தியாயம் 5. நள்ளிரவு 2 மணி. ராயப்பேட்டின் அந்த சின்ன அறையில் வெப்பம் அதிகமாக இருந்தது. மின்விசிறி சுழலும் சத்தம் ஒரு மரண ஓலம் போல காவியாவின் காதுகளில் விழுந்தது. அவள் படுக்கையில் புரண்டாள். தூக்கம் என்பது அவளுக்கு இப்போது ஒரு எட்டாத கனவு. அவள் மெல்ல எழுந்து ஜன்னல் கதவை திறந்தாள். தெருவில் அமைதி. தூரத்தில் ஒரு நாய் ஊளையிட்டது. அவள் தன் போனை உயிர்ப்பித்தாள். சுவிட்ச் ஆன் செய்த அடுத்த வினாடியே பீப் பீப் என்று மெசேஜ்கள் வந்து விழுந்தன. அர்ஜுன். அவன் அனுப்பிய கடைசி மெசேஜ் அவளை உரைய வைத்தது. காவ்யா, தற்கொலை பண்ணிக்கிறது மட்டுமில்லை, பிடிக்காத வாழ்க்கையை வாழ்றதும் ஒரு தற்கொலை தான். நீங்க ஒரு போராளி, இப்படி சரணடையாதீங்க. காலையில 7 மணிக்கு நான் உங்க வீட்டு வாசல்ல இருப்பேன், நம்புங்க. 7 மணிக்கு வருவானா? அப்பா பார்த்தால் என்ன ஆகும்? அந்த சரவண நாட்கள் பார்த்தால் அர்ஜுனை அடிப்பார்களே. காவ்யாவின் இதயம் வேகமாக துடித்தது. அதே நேரம் அர்ஜுன் தன் அறையில் ஒரு லேப்டாப் முன்னால் அமர்ந்திருந்தான். திரையில் சரவணனின் துபாய் நிறுவன கணக்கு வழக்குகள் ஓடிக்கொண்டிருந்தன. அவன் ஒரு ஹேக்கர் அல்ல, ஆனால் டேட்டா கையாள்வதில் அவன் ஒரு கில்லாடி. சரவணன், நீ நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரண காதல் கதை இல்லை. இது ஒரு ஆடு புலி ஆட்டம். நீ ஆடு என்று தனக்குள் சிரித்து கொண்டான். அதிகாலை 6 மணி. காவ்யா குளித்து விட்டு வந்தாள். அவள் முகம் வெளிரி போய் கண்கள் கருவளையங்களுடன் இருந்தன.
அப்பா சிவராமன் ஹாலில் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்தார். காவ்யா, இன்னைக்கு பூசாரி வராரு, கல்யாண தேதியை குறிக்கணும். மாணிக்கம் ஃபோன் பண்ணாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. காவ்யா பதில் சொல்லவில்லை. கிச்சனுக்குள் சென்று காஃபி போட்டாள். அவள் கை நடுங்கியதில் கொஞ்சம் சர்க்கரை சிதறியது. 7 மணி. வாசலில் ஒரு காரின் ஹார்ன் சத்தம் கேட்டது. காவ்யா திடுக்கிட்டாள். அர்ஜுன் வந்துட்டானா? அப்பா எழுந்து போய் பார்த்தார். அர்ஜுன் இல்லை. மாறாக சரவணனின் இனோவா வந்து நின்றது. சரவணன் காரில் இருந்து இறங்கினான். அவன் முகம் நேற்றிருந்த அந்த திமிரை இழந்திருந்தது. கண்கள் அலைப்பாய்ந்தன. அவனுக்கு பின்னால் அவன் அப்பா மாணிக்கம் இறங்கினார். அவன் முகம் சிவந்து கோபத்தில் கொதித்து கொண்டிருந்தது. சிவராமன் ஓடிப்போய் வரவேற்றார். வாங்க வாங்க மாணிக்கம் சார், என்ன இவ்வளவு சீக்கிரம்? மாணிக்கம் பதில் சொல்லாமல் சோஃபாவில் அமர்ந்தார். சரவணன் ஒரு மூலையில் தலை குனிந்து நின்றான். சிவராமன், ஒரு தப்பான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன் என்றார் மாணிக்கம். காவ்யா கிச்சன் வாசல் நின்றபடி இதை கேட்டாள். அவள் இதயம் தொண்டைக்கு வந்தது. என்னங்க, என்ன விஷயம்? சிவராமன் பதற்றமானார். இந்த கல்யாணம் நடக்காது. என் பையன் சரவணன், இவன் ஒரு யோக்கியம் இல்லைன்னு இப்போதான் எனக்கு தெரிஞ்சுது. இவன் துபாயில் ஏதோ தப்பு பண்ணிட்டு இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானா. ஒருத்தன் வந்து எல்லா ஆதாரத்தையும் என் முகத்துல அடிச்ச மாதிரி காட்டிட்டு போனான் என்றார் மாணிக்கம் ஆத்திரத்துடன். சிவராமன் அப்படியே தரையில் அமர்ந்து விட்டா. என்ன சொல்றீங்க? அப்போ என் பொண்ணு வாழ்க்கை? உங்க பொண்ணு தப்பிச்சிட்டா சிவராமன். இவனை மாதிரி ஒருத்தன்கிட்ட அவளை கொடுத்திருந்தா அவ வாழ்க்கை நரகமாயிருக்கும். சாரி, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு தன் மகனை இழுத்து கொண்டு வெளியேறினார் மாணிக்கம். வீட்டில் ஒரு நிசப்தம், சுடுகாடு மாறி. சிவராமன் தலையில் கை வைத்து அழுதார். ஐயோ, மானமே போயிடுச்சே. இப்போ இந்த லோன்காரன் வந்து நிப்பானே, நான் என்ன பண்ணுவேன்? விஷம்தான் குடிக்கணும் போல இருக்கே. காவ்யா ஓடி வந்து அப்பாவை அணைத்து கொண்டா. அப்பா அழாதீங்கப்பா, ஏதோ ஒரு தப்பு நடக்காம போயிருக்கு, அது நல்லதுதான். என்ன நல்லது? அந்த 3 லட்சத்துக்கு நான் எங்க போவேன்? அப்போது வாசலில் ஒரு நிழல் விழுந்தது. அர்ஜுன் நின்றிருந்தான். அவன் கையில் ஒரு செக் புக். முகம் அமைதியாக இருந்தது. நேராக உள்ளே வந்தான். யார் நீ தம்பி? சிவராமன் கண்ணீரை துடைத்தபடி கேட்டார். சார், என் பேர் அர்ஜுன், காவ்யாவோட நண்பன். நீங்க கவலைப்படுற அந்த 3 லட்சம் ரூபாய் இதோ என்று ஒரு செக்கை மேஜை மேல் வைத்தான். சிவராமன் அதிர்ச்சியுடன் பார்த்தா. ஏன் தம்பி, நீ எதுக்கு எனக்கு உதவணும்? நீ யாரு? அர்ஜுன் காவ்யாவை பார்த்தான். அவள் கண்களில் இருந்த கண்ணீர் வழிந்தது. ஆனால் அது துக்கத்தினால் வந்ததல்ல, ஒரு பெரிய நிம்மதியினால் வந்தது. நான் யாருன்னு அப்புறம் சொல்றேன் சார், இப்போதைக்கு உங்க மானம் முக்கியம். இந்த பணத்தை கட்டிட்டு நிம்மதியா இருங்க, உங்களை யாரும் மிரட்ட மாட்டாங்க என்றான் அர்ஜுன். அவன் காவ்யாவை பார்த்து மெல்ல சிரித்தான். நான் சொன்னேன்ல, எல்லாம் சரியாகும்னு. காவ்யாவுக்கு தலை சுற்றியது. இவன் வெறும் பஸ் ஸ்டாப் நண்பன் மட்டும்தானா? இல்லை, இவன் யார்? அர்ஜுன் அங்கிருந்து கிளம்ப தயாரானான். ஆனால் சிவராமன் அவன் கையை பிடித்தார். தம்பி நில்லு, நீ யாருன்னு சொல்லாம போகாத. அர்ஜுன் நின்றான். அவனது அந்த மர்மமான புன்னகை மீண்டும் அவன் உதட்டில் வந்தது. அத்தியாயம் 6. சிவராமன் கையில் அந்த செக் நடுங்கியது. 3 லட்சம் வெறும் காகிதம் அல்ல, அவருடைய மானம். தம்பி, நீ யாருன்னு சொல்லலையே, திடீர்னு வந்து இவ்வளவு பெரிய தொகையை தரையே, எனக்கு பயமா இருக்குப்பா. சிவராமன் குரலில் நடுக்கம். அர்ஜுன் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தான். அவனிடம் இப்போது அந்த பழைய பஸ் ஸ்டாப் மெத்தனம் இல்லை. ஒரு கார்ப்பரேட் தலைவனுக்கே உரிய கம்பீரம் இருந்தது. சார், என் பேர் அர்ஜுன். முழு பேர் அர்ஜுன் விக்ரம். விக்ரம் இன்ஃப்ரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கார்த்திக் சட்டென்று லேப்டாப்பை மூடிவிட்டு ஓடி வந்தான். அக்கா, விக்ரம் இன்ஃப்ரா இவங்க தான் போன வருஷம் சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டினவங்க. சார், நீங்கள் அந்த கம்பெனியோட சிஓவா? அர்ஜுன் மெல்ல தலையசைத்தான். ஆமாம் கார்த்திக், ஆனால் அது என் அடையாளம் மட்டும்தான். என் நிஜமான அடையாளம் உங்கள் அக்கா காவ்யாவோட ஒரு சாதாரண நண்பன். காவ்யா சுவரில் சாய்ந்து கொண்டாள். அவளுக்கு தலை சுற்றியது. இவனா? இவ்வளோ பெரிய பணக்காரனா? ஒரு பழைய நாவலை வைத்து கொண்டு மழையில் நனைந்தபடி பஸ் ஸ்டாப்பில் தன்னிடம் வம்பு வளர்த்தவன் ஒரு மல்டி மில்லியனரா? அப்போ ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க? ஏன் பஸ்ல வந்தீங்க? காவ்யா கேட்டாள். அவள் குரலில் கோபமும் வியப்பும் கலந்திருந்தது. பொய் சொல்லல காவ்யா, என் கார் ரிப்பேர் ஆன ஒரு நாள் தற்செயலா பஸ் ஸ்டாப்ல உங்களை பார்த்தேன். எல்லாரும் ஃபோன்ல மூழ்கி இருந்தப்போ நீங்க மட்டும் ஏதோ ஒரு போர்க்களத்துல நிக்கிற மாதிரி அவ்வளவு தீவிரமா நின்னீங்க. அந்த தீவிரம் எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களை பத்தி தெரிஞ்சுக்க தான் அடுத்தடுத்த நாள் வந்தேன். அப்புறம் அது எனக்கே தெரியாம ஒரு அக்கறையா மாறிடுச்சு. ஆனா இந்த 3 லட்சம்? சிவராமன் கேட்டார். சார், அந்த சரவணன் ஒரு பெரிய நெட்வொர்க் வச்சிருக்கான். அவன் உங்ககிட்ட இருந்து காவியாவை பறிக்க பார்த்தது காதலுக்காக இல்லை, பணத்துக்காக. அவனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஃபைனான்சியல் பரமசிவம், அவன் என் கம்பெனியோட ஒரு சின்ன சப் கான்ட்ராக்டர் தான். நான் ஒரு ஃபோன் போட்டேன். அவன் இப்போ உங்கள் வீட்டு பக்கமே வரமாட்டான். அந்த 3 லட்சத்தை நான் அவனுக்கு செட்டில் பண்ணிட்டேன். இது கடன் இல்லை சார், ஒரு உதவி. காவ்யா முன்னால் வந்தாள். உதவி வேணாம் அர்ஜுன், எனக்கு இது பிடிக்கல. நீங்கள் யாருன்னே தெரியாமல் பழகினப்போ இருந்த அந்த மரியாதை இப்போ இல்லை. நீங்கள் பணத்தை வச்சு என் வாழ்க்கையை விலைக்கு வாங்குறீங்கன்னே தோணுது. அர்ஜுன் சட்டென்று எழுந்து அவளுக்கு மிக அருகில் வந்தான். விலைக்கு வாங்கல காவ்யா, உங்களை விடுவிச்சிருக்கேன். அந்த சரவணன் கிட்ட இருந்து, அந்த பயத்துல இருந்து. உங்களுக்கு என் மேல கோபம் இருந்தா அந்த பணத்தை அப்புறமா திருப்பி கொடுங்க. மாசம் 1000 ரூபாயா கூட கொடுங்க. எனக்கு பணம் முக்கியம் இல்லை, நீங்க நிம்மதியா இருக்கிறது தான் முக்கியம்.
அவன் தன் ஃபோனை எடுத்து ஒரு மெசேஜ் காட்டினான். இதோ பாருங்க, அந்த சரவணன் இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருக்கான். அவன் பாஸ்போர்ட் மோசடி கேஸில் மாட்டிக்கிட்டான். இனிமே அவன் உங்கள் நிழலை கூட தொட முடியாது. சிவராமன் கண்கள் கலங்கின. தம்பி, உன்னை தப்பாக நினச்சிட்டேன். இவ்வளோ பெரிய மனுஷன் எங்களுக்காக. பெரிய மனுஷன் யாரும் இல்லை சார். அன்புக்கு முன்னாடி எல்லாரும் சின்னவங்க தான். நான் கிளம்புறேன். காவ்யா, நாளைக்கு ஆஃபீஸ் போவீங்க தானே? அதே 47G பஸ்ஸில்? காவ்யா பதில் சொல்லவில்லை. அவள் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். மழை நின்றிருந்தது. வானம் வெளுக்கத் தொடங்கி இருந்தது. அர்ஜுன் வெளியே சென்றான். அவனது கார் ஸ்டார்ட் ஆகும் சத்தம் கேட்டது. காவ்யா தன் அறைக்குள் சென்று கண்ணாடியில் முகம் பார்த்தாள். அர்ஜுன், விக்ரம் இன்ஃப்ரா அர்ஜுன். அவள் மனதில் இருந்த அந்த இறுக்கம் மெல்ல தளர்ந்தது. ஆனால் ஒரு புதிய பயம் வந்தது. இவ்வளோ பெரிய இடத்து மனிதனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இது காதல் தானா, இல்லை வெறும் இரக்கமா? இரவு 10 மணி. அர்ஜுன் தன் அலுவலகத்தின் மாடியில் அமர்ந்து சென்னையை பார்த்து கொண்டிருந்தான். அவன் முன்னால் ஒரு ஃபைல் இருந்தது. அதில் காவ்யாவின் புகைப்படம். காவ்யா, நீங்கள் இன்னும் என் உலகத்துக்குள்ளே வரல. ஆனால் நான் உங்கள் உலகத்துக்குள்ளே வந்துட்டேன். இனிமேல் நம்ம 2 பேரும் வேற வேற இல்லை என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான். அவன் ஒரு முடிவு எடுத்தான். நாளை காலையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது. அத்தியாயம் 7. மறுநாள் காலை 8:15. வழக்கமான பஸ் ஸ்டாப். ஆனால் இன்று காவ்யாவிற்கு சாலை ஒரு அந்நிய தேசம் போல தெரிந்தது. அவள் கையில் இருந்த அந்த பழைய ஹேண்ட்பேக் இன்று அவளுக்கு சுமையாக தெரிந்தது. விக்ரம் இன்ஃப்ரா சிஓவுடன் நான் பழகினேனா? மழையில் நனைந்து அவன் குடைக்குள் நின்றேனா? நினைக்கும் போதே அவளுக்குள் ஒரு நடுக்கம் பரவியது. அர்ஜுன் அங்கே இல்லை. அவள் மனதிற்குள் ஒரு ஓரத்தில் ஒரு ஏமாற்றம். அவன் பெரிய ஆள். இனிமேல் எதற்காக பஸ் ஸ்டாப்பிற்கு வரப்போகிறான்? நேற்று செக் கொடுத்ததுடன் அவனது கடமை முடிந்துவிட்டது என்று நினைத்தார். பேருந்து வந்தது. 47G. அவள் ஏறி அமர்ந்தாள். ஜன்னல் ஓரம். திடீரென்று அவளது மொபைல் அதிர்ந்தது. ஒரு புதிய மெசேஜ் அர்ஜுனிடம் இருந்துதான். பஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு கருப்பு நிற ஆடி கார் வருது பாருங்க, அதில் நான் இருக்கேன். நீங்கள் பயப்படாமல் ஆஃபீஸ் போங்க. சாயந்தரம் நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். காவ்யா திரும்பி பார்த்தாள். நிஜமாகவே ஒரு விலை உயர்ந்த கார் பேருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. அவளுக்கு சிரிப்பு வந்தது. கூடவே ஒரு மெல்லிய பயமும். இவன் என்னை கண்காணிக்கிறானா, இல்லை பாதுகாக்கிறானா? மாலை 6 மணி. காவ்யா வீட்டிற்கு வந்தபோது அங்கே ஒரு பெரிய பரபரப்பு. வாசலில் அர்ஜுனின் கார் நின்றது. உள்ளே அர்ஜுன் சோஃபாவில் அமர்ந்து அப்பாவோடும் கார்த்திக்கோடும் சிரித்து பேசி கொண்டிருந்தார். வா காவ்யா, அர்ஜுன் தம்பி வந்து ரொம்ப நேரமாச்சு. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு என்றார் அம்மா. இன்று அம்மாவின் குரலில் ஒரு புது உற்சாகம். காவ்யா உள்ளே வந்தாள். அர்ஜுன் அவளை பார்த்து புன்னகைத்தான். ஹலோ காவ்யா, சோர்வா இருக்கீங்க போல. இல்லை, என்ன விஷயம்? அர்ஜுன் ஒரு ஃபைலை நீட்டினான். சிவராமன் சார், இது ஒரு வேலைக்கான ஆஃபர் லெட்டர். உங்கள் தம்பி கார்த்திக்கு அவன் படித்து முடித்ததும் எங்கள் கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷனில் ஜாயின் பண்ணலாம். அது வரைக்கும் அவனோட மொத்த காலேஜ் ஃபீஸையும் கம்பெனி ஏற்றுக்கும். இது ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி. கார்த்திக் துள்ளி குதித்தான். தேங்க்ஸ் சார், நிஜமாவே இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. சிவராமன் கண்கள் கலங்கின. தம்பி, நீங்கள் எங்களுக்கு தெய்வம் மாதிரி. வேண்டாம் சார், தெய்வம்லாம் இல்லை, ஒரு சாதாரண மனுஷன்தான். ஆனால் எனக்கு இன்னொரு உதவி வேணும் என்றான் அர்ஜுன். அவன் குரல் இப்போது தலைந்தது. என்ன தம்பி? நான் காவ்யாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். இது எந்த பிரதிபலனும் எதிர்பாராத ஆசை. அவளுக்கு சம்மதம்னா மட்டும்தான் இது நடக்கும். வீட்டில் ஒரு நிசப்தம். அப்பா காவ்யாவை பார்த்தா. அம்மா அவளது கையை பிடித்தாள். காவ்யா அர்ஜுனை நேராக பார்த்தா. அர்ஜுன், எனக்கு புரியுது, நீங்கள் எங்களை ஒரு பெரிய குழியிலிருந்து காப்பாற்றிருக்கீங்க. ஆனால் இதுக்கு கடனாக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை. எனக்கு உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஆனால் அது காதலான்னு தெரியலை. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அர்ஜுன் சிரித்தான். நிச்சயமா காவ்யா, நான் உங்ககிட்ட உடனே பதில் எதிர்பார்க்கல. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த செக், இந்த வேலை, இதெல்லாம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான அட்வான்ஸ் கிடையாது. இது ஒரு நண்பனாக நான் செஞ்சது. உங்களுக்கு என்ன பிடிக்கலனா நீங்கள் தாராளமாக வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் அது வரைக்கும் நான் உங்களை பாதுகாப்பேன். அவன் எழுந்து நின்றான். நாளைக்கு காலையில் பஸ் ஸ்டாப்பில் மீட் பண்ணுவோமா? காவ்யா தலையசைத்தாள். சரி. அர்ஜுன் கிளம்பியதும் அப்பா சொன்னார். காவ்யா, இப்படி ஒரு மனுஷனை நீ பார்க்கவே முடியாதுமா. யோசிச்சு முடிவெடு. காவ்யா தன் அறைக்குள் சென்றாள். அவள் மனதில் ஒரு பெரிய போராட்டம். அர்ஜுனின் அந்த தாராள குணம் அவளை கவர்ந்திருந்தது. அதே நேரம் அவன் ஒரு பெரிய பணக்கார என்கிற உண்மை அவளுக்கு ஒரு தடையாய் இருந்தது. அவன் உலகத்துக்கும் என் உலகத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கே. இரவு 11 மணி. அர்ஜுன் அவளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினான். உலகங்கள் வேறா இருக்கலாம் காவ்யா, ஆனால் மனசு ஒன்று தான். அந்த மனசை மட்டும் பாருங்க. குட் நைட். காவ்யா அந்த மெசேஜை பார்த்து கொண்டே உறங்கி போனாள். ஆனால் இந்த பாதையில் இன்னும் ஒரு தடை காத்திருந்தது. அது அர்ஜுனின் குடும்பம். ஒரு பெரிய தொழிலதிபர் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணை எப்படி ஏற்பார்? போர் இன்னும் முடியவில்லை. அத்தியாயம் 8. அர்ஜுனின் பங்களா. வீட்டுக்கு வெளியே நின்றிருந்த கார்களின் வரிசையே அந்த இடத்தின் மதிப்பை கூட்டியது. உள்ளே நுழையும்போது காவ்யாவிற்கு தொண்டை உலர்ந்தது. அவள் அணிந்திருந்த சாதாரண காட்டன் சுடிதார் அந்த பளிங்கு தரையில் ஒட்டாதது போல அவளுக்கு தோன்றியது. அர்ஜுன் அவளது கையை பிடித்து கொண்டான். பயப்படாதீங்க, எங்கள் அப்பா கொஞ்சம் கடுகடுப்பாக இருப்பார். ஆனால் மனுஷன் தங்கம். தங்கம் கடுகடுப்பாக இருக்குமா அர்ஜுன்?
காவ்யாவின் கேள்விக்கு அர்ஜுன் பதில் சொல்லாமல் சிரித்தான். ஹாலில் சோஃபாவில் அமர்ந்திருந்தார் விக்ரம், அர்ஜுனின் தந்தை. கையில் ஒரு பிசினஸ் மேகசின். கண்ணாடிக்கு மேலால் அவர் காவ்யாவை பார்த்த பார்வை ஒரு வைர வியாபாரி கல்லின் தரத்தை எடை போடுவது போல இருந்தது. உட்காருங்க என்றார் விக்ரம். குரலில் ஒரு உலோகம் மோதும் சத்தம். அர்ஜுன் நேராக விஷயத்திற்கு வந்தான். அப்பா, நான் காவ்யா பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். விக்ரம் மேகசீனை மூடி மேஜை மேல் வைத்தார். அர்ஜுன், உனக்கு ஒரு பிஸ்னஸ் டீல் பற்றி தெரியும். லாபம் வராத இடத்துல முதலீடு செய்ய மாட்டாய். இந்த கல்யாணத்தில் உனக்கு என்ன லாபம்? காவ்யாவுக்கு தூக்கி வாரி போட்டது. கல்யாணம் ஒரு பிஸ்னஸ் டீலா? அப்பா, இது வாழ்க்கை, பிஸ்னஸ் இல்லை. அர்ஜுன் குரலில் ஒரு உறுதி. விக்ரம் காவ்யாவை பார்த்தார். காவ்யா, நீங்கள் ரொம்ப அழகான பொண்ணு, ஆனால் அழகு மட்டும் போதுமா? அர்ஜுன் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியோட சிஇஓ. அவரோட வாழ்க்கை முறை வேற. பார்ட்டி, மீட்டிங், ஃபாரின் டூர், இதெல்லாம் உங்களால் சமாளிக்க முடியுமா? உங்கள் உலகத்துக்கும் எங்கள் உலகத்துக்கும் ஒரு பெரிய கேப் இருக்குது. காவ்யா மெல்ல நிமிர்ந்தாள். சார், நீங்கள் சொல்கிறது புரியுது, ஆனால் மனுஷங்க பழகிறது உலகத்தை பார்த்து இல்லை, மனசை பார்த்து தான். அர்ஜுன் என்கிட்ட ஒரு சாதாரண மனுஷனாக தான் பழகினார். அவருக்கு நான் யாருன்னு தெரியும், ஆனால் எனக்கு தெரியாது. விக்ரம் எழுந்து நின்றார். அர்ஜுன், உனக்கு ஒரு சவால். இந்த பொண்ணு நம்ம கம்பெனியோட ஒரு பெரிய ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணட்டும். 3 மாதம் அவளோட திறமை எனக்கு தெரியணும். அவள் வெறும் சாதாரண பொண்ணு இல்லை, விக்ரம் குடும்பத்துக்கு தகுந்த திறமையான பொண்ணு நிரூபிச்சா எனக்கு சம்மதம். இல்லை என்றால் நீ அவளை விட்டுடணும். அர்ஜுன் அதிர்ச்சியுடன் பார்த்தான். அப்பா, இது அநியாயம். அவள் ஒரு அக்கௌண்டன்ட். காவ்யா குறுக்கிட்டாள். சரி சார், நான் ஏற்றுக்கிறேன். அர்ஜுன் அவளை தடுத்தான். காவ்யா, வேணாம், இது பெரிய ரிஸ்க். இல்லை அர்ஜுன், நான் யாருன்னு உங்கள் அப்பாவுக்கு தெரியணும். எனக்குள்ளே இருக்கிற இந்த போராளி இன்னும் சாகலை, நான் நிரூபிக்கிறேன் என்றாள் காவ்யா. அவள் கண்களில் அந்த பழைய 47G பஸ் ஸ்டாப் வீரம் மின்னியது. விக்ரம் லேசாக சிரித்தார். குட், நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வாங்க. பல்லாவரம் ஃப்ளாட் ப்ராஜெக்ட் உங்ககிட்ட ஒப்படைக்கப்படும். ஆல் தி பெஸ்ட். அன்று மாலை பஸ் ஸ்டாப்பில் இருவரும் நின்றிருந்தார்கள். இன்று அர்ஜுன் காரில் வரவில்லை, அவளுக்காக பஸ்லேயே வந்தான். காவ்யா, எதுக்கு சம்மதிச்சிங்க? அது ரொம்ப கஷ்டமான ப்ராஜெக்ட். அங்கே லேபர் யூனியன் பிரச்சனை, மெட்டீரியல் ஷார்ட்டேஜ் எல்லாம் இருக்கு, அர்ஜுன் கவலையுடன் சொன்னான். காவ்யா சிரித்தாள். அர்ஜுன், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பஸ்ஸுக்காக காத்திருந்து கூட்டத்தில் முண்டியடிச்சு ஏறி வேலையும் பார்த்து வீட்டு சுமையும் தாங்குற எனக்கு இது ஒரு பெரிய விஷயமா? நான் ஒரு சாதாரண பொண்ணு இல்லைன்னு உங்கள் அப்பாவுக்கு நிரூபிப்பேன். ஏன்னா நான் உங்களை லவ் பண்ணுறேன். அர்ஜுன் அப்படியே ஸ்தம்பித்து நின்றான். அவள் முதன்முறையாக அந்த வார்த்தையை சொல்லியிருந்தாள். என்ன சொன்னீங்க? பஸ் வந்துடுச்சு அர்ஜுன், ஏறுங்க என்று சிரித்து கொண்டே அவள் பேருந்தில் ஏறினாள். அர்ஜுன் அந்த பேருந்தில் படிக்கட்டில் தொங்கியபடி அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது இதயம் இப்போது அந்த பேருந்தின் வேகத்தை விட வேகமாக துடித்தது. அத்தியாயம் 9. பல்லாவரம் விக்ரம் இன்ஃபாவின் பிரம்மாண்டமான கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். காலை 9 மணி. வெயில் இப்போதே மண்டையை பிளந்தது. காவ்யா ஒரு மஞ்சள் நிற ஹெல்மெட் அணிந்து கையில் ஒரு பிளான் மேப்புடன் நின்றிருந்தாள். அவளுக்கு முன்னால் சுமார் 200 தொழிலாளர்கள். என்னம்மா, புதுசா வந்திருக்கீங்க? இன்ஜினியர் சார் எங்க? ஒரு மேஸ்திரி கேட்டார். அவர் குரலில் ஒரு மெல்லிய இலக்காரம். ஒரு பெண் தங்களை வழிநடத்துவதா என்கிற ஆணாதிக்க சந்தேகம். இன்ஜினியர் சார் வரமாட்டா, இனிமே நான் தான் இந்த ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர். என் பேரு காவ்யா என்றால் அவள் குரலில் ஒரு உறுதியோடு. அன்று மதியம் அலுவலகத்தில் அர்ஜுன் தன் அறையில் அமர்ந்து சிசிடிவி கேமராவை பார்த்து கொண்டிருந்தான். திரையில் காவ்யா தொழிலாளர்களுடன் சரிசமமாக அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தாள். காவ்யா, நீங்க ரொம்ப வேகமா இருக்கீங்க என்று தனக்குள் சிரித்து கொண்டான். ஆனால் பிரச்சனை வேறு பக்கம் இருந்து வந்தது. சிமெண்ட் சப்ளை செய்யும் கான்ட்ராக்டர் வேண்டுமென்றே சரக்கை நிறுத்தினார். விக்ரம் ரகசியமாக சொன்ன ஒரு உத்தரவு அது. அவள் எப்படி சமாளிக்கிறாள் என்று பார்ப்போம். காவ்யா போனை எடுத்தாள். ஹலோ பரமசிவம் சார். சிமெண்ட் லாரி ஏன் இன்னும் வரல? மேடம், வண்டி பிரேக் டவுன், இன்னும் 2 நாள் ஆகும் என்றார் பரமசிவம். காவ்யாவுக்கு புரிந்தது, இது ஒரு செட்டப். அவள் உடனே காரை கிளப்பி கொண்டு நேராக சிமெண்ட் குடோனுக்கு சென்றாள். அங்கே 10 லாரிகள் வரிசையாக நின்றிருந்தன. பிரேக் டவுனா? எல்லா வண்டியுமா? அவள் கேட்டாள். பரமசிவம் தடுமாறின. இல்லை மேடம், அது பாருங்க சார், இந்த ப்ராஜெக்ட் லேட் ஆனால் உங்கள் கம்பெனியோட டெண்டரை கேன்சல் பண்ண எனக்கு அதிகாரம் இருக்கு. அடுத்த 1/2 மணி நேரத்தில் 3 லாரி சைட்டில் நிற்கணும். இல்லைனா விக்ரம் இன்ஃப்ரா ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வரும். அவளது அந்த அதிரடி பேச்சு வேலை செய்தது. 20 நிமிடத்தில் லாரிகள் கிளம்பின. மாலை 7 மணி. அர்ஜுன் பல்லாவரம் சைட்டிற்கு வந்தான். காவ்யா ஒரு சிமெண்ட் மூட்டையின் மேல் அமர்ந்து கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் சிமெண்ட் தூசி படிந்திருந்தது. டயர்ட் ஆயிட்டீங்களா? அர்ஜுன் அவள் அருகில் அமர்ந்தான். இல்லை அர்ஜுன், ஒரு 5 பைசா கூட வீணாகாம இந்த வேலையை முடிக்கணும். அப்பதான் உங்க அப்பாவுக்கு புரியும், நாங்க வெறும் மிடில் கிளாஸ் இல்லை, மேனேஜிங் கிளாஸ்னு. அர்ஜுன் அவளது கையை பிடித்தான். உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு காவ்யா, ஆனா அப்பா இன்னும் ஒரு பெரிய செக் வச்சிருக்கார். நாளைக்கு லேபர் யூனியன் ஸ்ட்ரைக். காவ்யா திடுக்கிட்டாள். ஸ்ட்ரைக்கா? ஏன்? ஏதோ பழைய பாக்கி விஷயமா, ஆனா இதுவும் ஒரு டெஸ்ட் தான்.
அன்றிரவு காவ்யாவிற்கு தூக்கமில்லை. அவள் லேபர் யூனியன் தலைவர்களின் விவரங்களை சேகரித்தாள். மறுநாள் காலை சைட் வாசலில் கொடிகள் பறந்தன. வேலை நிறுத்தம், வேலை நிறுத்தம் என்று முழக்கங்கள் கேட்டன. காவ்யா பயப்படவில்லை. அவள் நேராக யூனியன் தலைவர் ரத்னத்திடம் சென்றாள். ஐயா, நீங்க கேட்கிற சம்பள உயர்வு நியாயம்தான். ஆனா வேலை நிறுத்தம் பண்ணினா இந்த ப்ராஜெக்ட் நின்றுடும். அதனால உங்களுக்கும் நஷ்டம்தான். நான் ஒரு ஐடியா சொல்றேன். அவள் அவர்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் திட்டத்தை பற்றி விளக்கினாள். கம்பெனி செலவில் தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு மருத்துவ காப்பீடு. இது சம்பள உயர்வை விட அவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது. தொழிலாளர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இது நல்லா இருக்கே மேடம். அன்று மதியம் வேலை மீண்டும் தொடங்கியது. விக்ரம் தன் அறையில் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டார். என்ன, ஸ்ட்ரைக்கே முடிச்சிட்டாளா? வெறும் பேச்சாலேயேவா? அவர் மனதில் இருந்த அந்த பழைய பிம்பம் மெல்ல உடைய தொடங்கியது. ஆனால் திருமண தேதி நெருங்கி கொண்டிருந்தது. ஒரு பக்கம் வேலை, இன்னொரு பக்கம் அப்பாவின் உடல்நிலை, காவ்யாவின் பலம் சோதிக்கப்படும் தருணம் இது. சென்னை டி நகர். இரவு 9 மணி. மழை பெய்து ஓய்ந்திருந்தது. சாலையில் தேங்கியிருந்த சேற்று நீரில் காவ்யாவின் ஸ்கூட்டி மெல்ல உருந்து சென்றது. இன்று அவளது உடல் சொல்லனா துயரத்தில் இருந்தது. காலையில் இருந்து பல்லாவரம் சைட்டில் நின்றே வேலை பார்த்ததில் கால்கள் வீங்கியிருந்தன. வீட்டுக்குள் நுழைந்ததும் அவளுக்கு ஒரு விசித்திரமான அமைதி தென்பட்டது. அப்பா, அவர் குரல் கொடுத்தாள். பதில் இல்லை. ஹாலில் விளக்கெரியவில்லை. சமையலறையில் அம்மா தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். காவ்யா பதற்றத்துடன் ஓடினாள். அம்மா, என்னாச்சு? அப்பா எங்க? அப்பாவுக்கு திடீர்னு மூச்சு திணறல் காவ்யா. கார்த்திக் ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிருக்கான். ராயப்பேட்டை GH சேர்த்திருக்காங்க. அம்மா விம்மி விம்மி அழுதாள். காவ்யாவிற்கு உலகம் சுற்றியது. நேற்றுதான் அப்பா சிரித்து பேசி கொண்டிருந்தாரே. அவள் உடனே ஆஸ்பத்திரிக்கு ஓடினாள். அங்கே ICU வாசலில் கார்த்திக் தலையில் கை வைத்து அமர்ந்திருந்தான். அக்கா, ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க. பிளாக் இருக்கான். உடனே ஆபரேஷன் பண்ணணுமா? காவ்யா நிலைத்தடுமாறி சுவரில் சாய்ந்தாள். ஒரு பக்கம் விக்ரம் கொடுத்த சவால், இன்னொரு பக்கம் அப்பாவின் உயிர். அவள் கையில் இருந்த சேமிப்பு அனைத்தும் அந்த லோன் கட்டவே சரியாக இருந்தது. இப்போது லட்சக்கணக்கில் பணம் எங்கே போவது? அவள் போனை எடுத்தாள். அர்ஜுனுக்கு கூப்பிட நினைத்தாள். ஆனால் விரல்கள் நடுங்கின. வேண்டாம், ஏற்கனவே அவன் நிறைய உதவி செய்து விட்டான். இப்போது மீண்டும் அவனிடம் கையேந்தினால் விக்ரம் சொன்னது உண்மையாகிவிடும். நான் ஒரு பொருளாதார சுமை என்று அவர் நினைப்பார். அன்றிரவு முழுக்க அவள் ஆஸ்பத்திரி பெஞ்சிலேயே அமர்ந்திருந்தாள். விடிய காலை 4 மணி. அவள் மொபைல் அதிர்ந்தது. அர்ஜுன். காவ்யா, ஏன் இன்னும் சைட் ரிப்போர்ட் அனுப்பல? தூங்கிட்டீங்களா? அவன் குரலில் ஒரு மெல்லிய கிண்டல். காவ்யா தன் அழுகையை அடக்கி கொண்டாள். இல்லை அர்ஜுன், கொஞ்சம் வேலை, இப்போ அனுப்பிடுறேன். உங்கள் குரல் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? அழுதீங்களா? இல்லை, ஜுரம் போல இருக்கு, வச்சிடுறேன் என்று இணைப்பை துண்டித்தார். மறுநாள் காலை பல்லாவரம் சைட். காவ்யா அங்கே நின்றிருந்தாள். ஆனால் அவளது கண்கள் பிளான் மேப்பில் இல்லை. ICU வாசல்லே இருந்தன. தூக்கம் இல்லாததால் கண்கள் சிவந்திருந்தன. அப்போது அங்கே ஒரு கருப்பு கார் வந்து நின்றது. அர்ஜுன் அல்ல, விக்ரம் இறங்கினார். அவர் காவ்யாவை பார்த்தார். என்ன, இன்னைக்கு வேலை ரொம்ப மெதுவாக நடக்குது போல. இன்னும் 10 நாளில் ஃபினிஷிங் முடியுமா? காவ்யா நிமிர்ந்து பார்த்தாள். அவள் உதடுகள் நடுக்கத்தை மறைக்க முயன்றன. முடியும் சார். உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். ஏன் அர்ஜுன் கிட்ட சொல்லலை? அவன் ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் சரி பண்ணுவானே. விக்ரம் குரலில் ஒரு பரிகாசம் இருந்தது. என் குடும்ப பிரச்சனையை தீர்க்க அர்ஜுன் தேவையில்லை சார், நானே தீர்ப்பேன். அர்ஜுன் எனக்கு ஒரு துணையாக இருக்கட்டும், என் சுமையை தாங்குற கூலியாக இருக்க வேண்டாம் என்றாள் காவ்யா. விக்ரம் ஒரு நிமிடம் மௌனமானார். அவளது அந்த தன்னம்பிக்கை அவரை வியக்க வைத்தது. நல்லது, ஆனால் இந்த ஆப்ரேஷனுக்கு 5 லட்சம் ஆகும்னு கேள்விப்பட்டேன். உங்ககிட்ட இருக்கா? இருக்கு சார், என் உழைப்பு இருக்கு. நான் இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு வர வேண்டிய போனஸை அட்வான்ஸாக வாங்கிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வேலையில் மூழ்கினாள். இரவு 8 மணி. காவ்யா ஆஸ்பத்திரிக்கு திரும்பினாள். கார்த்திக் ஓடி வந்தான். அக்கா, அப்பாவுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. யாரோ ஒருத்தர் பணத்தை கட்டிட்டாங்க. காவ்யா அதிர்ந்தாள். அர்ஜுனா? இல்லை, இது அர்ஜுன் சார் செஞ்சதில்லை. விக்ரம் சார் கிட்ட சொன்னாரு. ஆனால் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. காவ்யாவுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. விக்ரம்? அவர் ஏன் இதை செய்ய வேண்டும்? அவள் தன் அறைக்கு சென்று அர்ஜுனுக்கு மெசேஜ் செய்தாள். அர்ஜுன், நான் தோக்கலை, ஆனால் உங்கள் அப்பா ஜெயிச்சிட்டாரு மனிதநேயத்தில். நிச்சயிக்கப்பட்ட திருமண தேதி இன்னும் 2 நாட்கள் மட்டுமே இருந்தன. விக்ரம் சம்மதிப்பாரா? இல்லை இது வெறும் கருணை மட்டும்தானா? அத்தியாயம் 9. ராயப்பேட்டை GH ICU வார்டு. வெளியே மழை துறி கொண்டிருந்தது. ப்ளீச்சிங் பவுடர் வாசனையும் அமைதியும் அந்த இடத்தை ஒரு தியானம் கூடம் போல மாற்றியிருந்தது. சிவராமன் மெல்ல கண் விழித்தாள். அவர் கையில் கட்டப்பட்டிருந்த பிளாஸ்டிக் பேண்ட் விக்ரம் இன்ஃப்ரா நிறுவனத்தின் மருத்துவ காப்பீட்டின் அடையாளத்தை சுமந்திருந்தது. காவ்யா, அவர் குரல் மெலிதாக இருந்தது. காவ்யா அவர் கையை பற்றி கொண்டாள். அப்பா, ஒன்றும் இல்லைப்பா, இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு. ஆப்ரேஷன் சக்ஸஸ். பணம் யாருமா கொடுத்தா? அர்ஜுனா? இல்லைப்பா, அர்ஜுனோட அப்பா. அவரோட சவாலில் நான் தோத்துட்டேன்ப்பா, ஆனால் மனுஷங்களில் அவர் ஜெயிச்சிட்டாரு. அப்போது வார்டு கதவு திறந்தது. அர்ஜுன் உள்ளே வந்தான். அவன் முகம் வழக்கமான அந்த சிரிப்பை இழந்திருந்தது. ஒரு விதமான இறுக்கம். காவ்யா, அப்பா வெளியே வெயிட் பண்றாரு, உங்களை பார்க்கணுமா? காவ்யா வெளியே வந்தாள். தாழ்வாரத்தில் விக்ரம் நின்றிருந்தார். கையில் ஒரு ஃபைல். சார்.
காவியா தலை குனிந்தாள். தேங்க்ஸ், என் அப்பாவை காப்பாத்தினதுக்கு நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த பல்லாவரம் ப்ராஜெக்ட் இன்னைக்கு நைட்டோட முடிஞ்சிரும். ரிப்போர்ட் நாளைக்கு தரேன். வேண்டாம் காவ்யா, விக்ரம் குரலில் அந்த பழைய உலோகம் இப்போது இல்லை. ரிப்போர்ட் எனக்கு வந்துடுச்சு. ஒரு வாரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை 5 நாளில் முடிச்சிட்டீங்க. ஆனால் எனக்கு அது முக்கியமில்லை. காவ்யா நிமிர்ந்து பார்த்தாள். நீங்கள் அர்ஜுன் கிட்ட பணம் கேட்கல, அதுதான் என்னை யோசிக்க வச்சுது. அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவன் ஒரு நிமிஷத்தில் 5 லட்சத்தை கட்டியிருப்பான். ஆனால் நீங்கள் தனித்துவமாக நின்னீங்க. விக்ரம் குடும்பத்துக்கு தேவை பணம் இல்லைம்மா, ஒரு பிள்ளை. ஒரு கஷ்டம் வரும்போது கலங்காமல் நிற்கிற ஒரு தூண், அது உன்கிட்ட இருக்கு. அவர் அர்ஜுனை பார்த்தா. அர்ஜுன், உன்னோட செலக்ஷன் தப்பில்லை, இந்த டீல் எனக்கு லாபம்தான் என்று சொல்லிவிட்டு ஒரு மெல்லிய புன்னகையுடன் அங்கிருந்து நகர்ந்தார். அர்ஜுன் காவ்யாவை பார்த்தான். கேட்டிங்களா? அப்பா ஓகே சொல்லிட்டாரு. காவ்யாவுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. அவள் அர்ஜுனின் தோளில் தலை சாய்த்து கொண்டாள். எனக்கு பயமா இருக்கு அர்ஜுன், இது ஒரு கனவு மாதிரி இருக்கு. ஒரு பஸ் ஸ்டாப்ல ஆரம்பிச்சது இப்போ இவ்வளோ தூரம். கனவு இல்லை காவ்யா, இது யதார்த்தம். இனிமே நாம 47G பஸ்ல போக வேண்டாம். உனக்குன்னு ஒரு கார் இருக்கும். ஆனா அந்த பழைய குடம் மட்டும் உன் ஞாபகத்துல இருக்கட்டும். ஏன்னா அந்த மலையில தான் நாம சந்திச்சோம். மறுநாள் காலை டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தார். வீட்டு வாசலில் அர்ஜுனின் கார் நின்றது. காவ்யா தன் பழைய அலுவலகத்திற்கு ராஜினாமா கடிதம் கொடுத்துவிட்டு வந்திருந்தார். காவ்யா, இன்னைக்கு பூசாரி வராது, ஆனா இம்முறை நாம பயப்பட தேவையில்லை என்றார் அப்பா. அவர் முகத்தில் ஒரு புது தெளிவு. காவ்யா தன் அறைக்குள் சென்றால் அங்கே மேஜை மேல் ஒரு சிறிய பார்சல் இருந்தது. அர்ஜுன் அனுப்பியது. பிரித்து பார்த்தால் அதில் ஒரு எக்ஸல் ஷீட் பிரிண்ட் எடுக்கப்பட்டு இருந்தது. அதில் முதல் வரி, டாஸ்க் மேரேஜ் ஸ்டேட்டஸ் கன்ஃபார்ம்ட், ஓனர் அர்ஜுன் அண்ட் காவ்யா. கீழே ஒரு குறிப்பு, இனிமேல் உன் எக்ஸல் ஷீட்டில் நான் ஒரு பார்ட். காவ்யா அதை மார்போடு அணைத்து கொண்டாள். அவளது உலகம் இப்போது முழுமையடைந்திருந்தது. அவன்தான் அவளது உலகம். ராயப்பேட்டின் அந்த பழைய வீட்டு திண்ணை இன்று அங்கே வறுமையின் வாடை இல்லை. மாறாக மல்லிகைப்பூவின் மனமும் ஒரு புதிய நம்பிக்கையின் வெளிச்சமும் நிறைந்திருந்தது. வாசலில் அர்ஜுனின் கருப்பு நிற ஆடி கார் நின்றிருந்தது. அதன் பளபளப்பு அந்த சிறிய சந்திற்கு ஒரு புதிய அந்தஸ்தை தந்தது. சிவராமன் திண்ணையில் அமர்ந்திருந்தார். அவர் கையில் ஒரு திருமண பத்திரிகை. அர்ஜுன், விக்ரம், காவ்யா, சிவராமன். கண்களில் நீர் முட்டியது. ஒரு மாதத்திற்கு முன்னால் இதே இடத்தில் அமர்ந்து தற்கொலையை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார். இன்று அவரது மகளின் திருமணத்தை ஒரு பெரும் தொழிலதிபர் குடும்பம் முன்னின்று நடத்துகிறது. அப்பா, மருந்து சாப்பிட்டீங்களா? காவ்யா உள்ளே இருந்து வந்தாள். அவள் அணிந்திருந்த பட்டுப்புடவை அவளுக்கு ஒரு புதிய பொலிவை தந்தது. ஆனால் அவளது அந்த தீவிரமான கண்கள் மாறவில்லை. இன்றும் அவளது கையில் ஒரு சிறிய டைரி இருந்தது. அதில் திருமணத்திற்கான வேலை பட்டியல்கள். சாப்பிட்டேம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். இவ்வளவு பெரிய இடத்துல உன்னை எப்படி கட்டி கொடுக்க போறோம்னு ஒரு பயமா இருந்தது. ஆனா அர்ஜுன் தம்பி நேத்து வந்து, மாமா இது உங்க வீட்டு விசேஷம் இல்லை, எங்க வீட்டு விசேஷம்னு சொன்னபோதுதான் மனசு நிம்மதியாச்சு. காவ்யா லேசாக சிரித்தாள். அவர் அப்படிதான்ப்பா, வெளியே பார்க்கத்தான் CEO, ஆனா உள்ளுக்குள்ள இன்னும் என்னோட அந்த பழைய பஸ் ஸ்டாப் ஃப்ரெண்டு தான். அப்போது காரின் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. அர்ஜுன் உள்ளே வந்தான். இன்று அவன் பட்டு வேட்டி சட்டையில் இருந்தான். என்ன காவ்யா, இன்னும் லிஸ்ட் முடியலையா? கல்யாண மண்டபத்தில் டெக்கரேஷன் ஓகேவான்னு பார்க்க வேண்டாமா? எல்லாம் ஓகே அர்ஜுன், கார்த்திக் அங்கே தான் இருக்கான். ஆனால் எனக்கு ஒரு சின்ன வருத்தம். என்ன? அர்ஜுன் அவள் அருகில் வந்தான். நாம் முதல்ல சந்திச்ச அந்த பழைய பஸ் ஸ்டாப், அதை இப்போ இடிச்சிட்டு புதுசாக ஏதோ கட்டுறாங்களாம். நம்ம நினைவெல்லாம் அங்கே தானே இருக்கு. அர்ஜுன் சிரித்தான். யார் சொன்னது? அந்த பழைய பஸ் ஸ்டாப்பை இடிச்சிட்டு அங்கே ஒரு நவீனமான பயணிகள் நிழல் கூட கட்ட போகிறது விக்ரம் இன்ஃப்ரா தான். அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன், காவ்யா கார்டன். அங்கே வர ஒவ்வொரு மிடில் கிளாஸ் பொண்ணுக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கணும். அப்புறம் அங்கே ஒரு ஃப்ரீ ஒய்ஃபை வசதியும் இருக்கும். நீங்கள் என் ஃபோனில் இருந்து கால் பண்ணீங்கல்ல, அந்த மாதிரி யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது. காவ்யா வியப்புடன் அவனை பார்த்தாள். அர்ஜுன், நீங்கள் ஏன் இவ்வளோ நல்லவராக இருக்கீங்க? நான் நல்லவன் இல்லை காவ்யா, உன்னால் தான் என் உலகம் மாறிச்சு. அது வரைக்கும் நான் வெறும் பணத்தை மட்டும் சம்பாதிச்சுட்டே இருந்தேன். உன்னை பார்த்த அப்புறம் தான் அந்த பணத்துக்கு பின்னாடி இருக்கிற மனிதர்களை பார்க்க கற்றுக்கிட்டேன். அன்று மாலை திருமண மண்டபம். சென்னை நகரமே அங்கே திரண்டிருந்தது. விக்ரம் வாசலில் நின்று பெரிய தொழிலதிபர்களை வரவேற்று கொண்டிருந்தார். ஆனால் சிவராமன் வந்தபோது விக்ரம் முன்னே சென்று அவர் கையை பற்றி கொண்டார். வாங்க சம்பந்தி, உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வர்றது எங்க அதிர்ஷ்டம் என்றார் விக்ரம். அந்த வார்த்தைகளில் அதிகாரம் இல்லை, உண்மையான அன்பு இருந்தது. மேடையில் அர்ஜுனும் காவ்யாவும் அமர்ந்திருந்தார்கள். மங்கள இசை முழங்க அர்ஜுன் காவ்யாவின் கழுத்தில் தாலி கட்டினான். காவ்யாவின் கண்களில் இருந்து ஒரு சொட்டு நீர் வழிந்தது. அது அவளது போராட்ட காலத்தின் முடிவு, ஒரு புதிய காவியத்தின் ஆரம்பம். கல்யாணம் முடிந்து இருவரும் காரில் கிளம்பினார்கள். கார் நேராக அர்ஜுனின் வீட்டுக்கு செல்லவில்லை. எங்க போறோம் அர்ஜுன்? காவ்யா கேட்டாள். நம்ம இடத்துக்கு. கார் அந்த பழைய டி நகர் பஸ் ஸ்டாப்பில் நின்றது. நள்ளிரவு நேரம், மழை லேசாக தூரத் தொடங்கியது. அர்ஜுன் காரில் இருந்து இறங்கி ஒரு கருப்பு குடையை திறந்தான். காவ்யா இறங்குங்க. இருவரும் அந்த குடைக்குள் நின்றார்கள். அதே பஸ் ஸ்டாப், அதே மலையின் வாசனை. ஆனால் இன்று அவர்கள் அந்நியர்கள் அல்ல. ஒருவரின் உயிர் மூச்சில் இன்னொருவர் கலந்திருந்தார்கள். ஞாபகம் இருக்கா காவ்யா? அன்னைக்கு எனக்கு எதுக்குமே நேரம் இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு நேரம் கிடைச்சதா?
அர்ஜுன் அவள் காதோரம் முணுமுணுத்தான். காவியா அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். நேரம் மட்டும் இல்லை அர்ஜுன், என் ஆயுள் முழுக்க உங்களுக்காகவே இருக்கும். உன்னால் தான் என் உலகம் அழகானது. மழை வலுத்தது. குடைக்குள் இரு இதயங்கள் ஒன்றாக துடித்தன. தூரத்திலிருந்து ஒரு 47 ஜி பேருந்து காலியாக சென்றது. அதன் வெளிச்சம் அந்த சாலையில் படர்ந்த போது காவியாவின் முகத்தில் ஒரு முழுமையான நிம்மதி தெரிந்தது. முற்றும். உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி கதையை தொடர்ந்து கேட்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.